ஓகே, யூனிவர்ஸ். யூனிவர்ஸ்னா என்ன? பேரண்டம். பேரண்டம்னா என்ன? நட்சத்திரங்களோட தொகுப்பு என்னது? சொல்லுங்க பாப்போம். அண்டங்கள் அப்படின்னா என்னது? அதெல்லாம் கலெக்ஷன் ஆஃப் கேலக்சி. சரியா? பல அண்டங்கள் சேர்ந்ததுதான் என்ன அப்படின்னா பேரண்டம். அண்டங்கள் அப்படிங்கிறது என்னன்னா பிற வான்பொருட்கள் இருக்கு இல்லையா, உங்களுக்கு கோள்களா இருக்கலாம், சூரியன் இருக்கலாம், பிற அப்புறம் மெட்ராய்ட்ஸ் இருக்கலாம், இதெல்லாம் சேர்ந்ததான் என்ன அப்படின்னா வந்து அண்டம். இப்போ நம்ம இருக்கக்கூடிய அண்டம் என்ன? பூமியா? பூமி இஸ் a planet. பார்வெளி அண்டம். இட்ஸ் மில்கி வே கேலக்சி. ஏன் மில்கி வே கேலக்சி சொல்றாங்க? போய் the solar system called as Milky Way galaxy. ஏன் சூரிய குடும்பம் பார்வெளி அண்டம் அழைக்கப்படுகிறது. தூரத்துல இருந்து பார்க்கும்போது இது பால் போன்ற வெண்மையா இருக்கிறதுனால என்ன, இட் இஸ் கால்ட் அஸ் என்னது, மில்கி வே கேலக்சி. ஸோ பார்வெளி அண்டம் அழைக்கிறாங்க. இதுதான் சிம்பிள். சில விஷயங்கள்ல வந்து நீங்க ரொம்ப எக்ஸ்டெண்டா திங்க் பண்ண நினைக்காதீங்க, சிம்பிளா திங்க் பண்ணுங்க, ஆன்சர் வரும். சரியா? ஓகே. அண்டங்கள் அப்படிங்கிறது பல. சரியா? எப்படி உருவாகுச்சு? சரியா? நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க, ஜியோகிராஃபி படிச்சிருப்பீங்க, சயின்ஸ் படிச்சிருப்பீங்க. இந்த புவி அப்படிங்கிறது எப்படி உருவாகுச்சு? How the earth was formed? Dust and particles. அது எதோட துவக்கம்? நான் கேட்கறது எர்த் எப்படி உருவாச்சுன்னு கேட்டேன். எர்த் வந்து அதனுடைய லாஸ்ட் தான் என்னன்னா எர்த். ஸோ முதல்ல என்னது? சூரியன்லாம் கடைசி தான் வந்துச்சு. சரியா? சூரியனுக்கு அடுத்து தான் ஒவ்வொரு கோளா வந்து வரும். அதுக்கு பேரண்டம் எப்படி உருவாச்சு? சரியா? அப்படியே கேட்டுருவாங்க. எப்படி வந்து இந்த பேரண்டம், the universe was formed? பெருவெடிப்பு கொள்கை. ஓகே, வாட் இஸ் பிக் பேங் தியரி? இட் இஸ் அது வந்து என்னன்னா why universe is expand அப்படின்னா ஏன் பேரண்டமானது விரிந்து கொண்டே செல்கிறதுக்கான காரணம் தான் என்ன அப்படின்னா வந்து இது நான் கேட்கறது என்னன்னா எப்படி உருவாச்சுன்னு கேட்கறது. சரியா? முதல்ல அந்த தூசு மாதிரியான பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னன்னா ஒன்றோட ஒன்று என்ன ஆரம்பிச்சது, அப்படியே வந்து இணைய ஆரம்பிச்சது. அது குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அதோடைய கிராவிட்டி இந்த மாதிரியான இதனால என்னாச்சுன்னா வெடிக்க ஆரம்பிச்சு. சரியா? இப்படி வெடிக்க ஆரம்பிச்சதுனாலதான் என்ன அப்படின்னா வந்து இந்த பேரண்டங்கள் அப்படிங்கிறது என்னது விரிவடைந்து கொண்டே போய்கிட்டு இருக்குது. சரியா? ஸோ அதுதான் காரணம். அவங்க சொன்னாங்க எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா வந்து இந்த பலூன் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா இன்னும் இல்லை, நீங்க பலூன்ல சின்னதா ஒரு ஓட்டு போட்டுக்கோங்க, சின்னதா ஊதிக்கோங்க. பட் நீங்க பலூனை ஊத என்ன அப்படின்னா வந்து நீங்க முதல் வைக்கிற டாட்டுக்கும் ரெண்டாவது வைக்கிற டாட்டுக்குமான என்ன அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே போய்கிட்டு இருக்கும். அது என்ன கான்செப்ட் அப்படின்னா வந்து பேரண்டம் வந்து எப்படி விரிவடைகிறது, ஹவு த யூனிவர்ஸ் இஸ் எக்ஸ்பேண்ட் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியதான் அந்த பலூன் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்க. சரியா? ஸோ இந்த பேரண்டம் அப்படிங்கிறது பல அண்டங்கள் தொகுப்பு. ஒண்ணுமே இல்லை, பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இன்னும் தூசு கூட்டம், சின்ன சின்ன வான் பொருட்கள் எல்லாமே வந்து ஒரே இதாச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா காலப்போக்கில் அதுவே வெடித்து சிதறிச்சு. வெடித்து சிதற ஆரம்பிக்கும் போது என்னது அதுவாகவே படிப்படியா என்னது தனக்கான ஆற்றல் அப்படிங்கிற ஒண்ணு வந்து உருவாக்கிட்டே வந்து. சரியா? ஜஸ்ட் ஒரு வீடியோ பாருங்க. இந்த இதை தெரிஞ்சுங்க. நீங்க பிக் பேங் தியரி வாட் எவர் யூ ஸ்டடிட் ஒரு லெவலுக்கு மேல புரியாது, என்னதான் பார்த்தாலும் சரிதான், யூ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் இது. ஈவன் வந்து என்னது ரொம்ப நாளாக பேசிட்டு இருக்கேன். சரியா? ஸோ இந்த யூனிவர்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிற முதல் வேலை என்ன அப்படின்னா வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னா, ஓகே, யூனிவர்ஸ் மீன்ஸ் எவ்ரிதிங் ஆல் வி சீ அண்ட் கேனாட் சீ. யூனிவர்ஸ் அப்படின்னா வந்து நம்மளால எதெல்லாம் பார்க்க முடியும், பார்க்க முடியாது, அதெல்லாம் என்ன பேரண்டம். நம்மளால எதெல்லாம் பார்க்க முடியும், அடுத்த துணைக்கோள்கள். எதெல்லாம் பார்க்க முடியாது, பாய்கோள்கள், ஆண்ட்ரோமோடோ, நிறைய இருக்கு இல்லையா. அதனால வந்து என்னன்னா இதில் கூடிய எல்லாத்தையும் நம்மளால கண்ணுக்கு பார்க்கக்கூடிய இல்லை பார்க்க இல்லாத எல்லா பொருட்களும் என்ன அப்படின்னா சேர்ந்ததான் என்னன்னா பேரண்டம். இட் இன்க்ளூட்ஸ் எவ்ரிதிங். சரியா? நம்மளும் என்ன அண்டத்துல ஒரு பகுதி. ஓகே. Galaxy. A galaxy is a system of billions of stars, stellar remnants, interstellar gas, dust and dark matter. The vast galaxy derived from the great wide galaxy of literally Milky. சரியா?
இதுல வந்து எப்படின்னா கேலக்ஸி வந்து எந்த டைப்ல இருக்கு அப்படின்னு சொல்றோம் சரியா. சுருள் வடிவில் இருக்கக்கூடிய கேலக்சிஸ் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நீள்வட்டம் எலிப்டிக்கல் கேலக்சிஸ் அண்ட் irregular கேலக்சிஸ். நம்ம எதுல இருக்கோம்? அதுல எலிப்டிக்கல். எப்படி the planets are orbiting elliptical manner சரியா. கோள்கள் சூரியனை மையமாக கொண்ட ஒரு நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது. இதை யார் சொல்லுவா? ஜோஹன்ஸ் கெப்லர். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த சும்மா அந்த ஒரு வீடியோ பார்ப்போம். என்ன அப்படின்னா வந்து இந்த யூனிவர்ஸ் சாரி இந்த கேலக்ஸி அப்படின்னா என்ன அப்படின்ட்டு அதுக்கடுத்து நம்ம பார்க்கலாம். The universe is everything, from the tiniest particles to the largest galaxies to the very existence of space, time, and life. But how did it all begin? The origin of the universe is the origin of everything. Multiple scientific theories, plus creation myths from around the world, have tried to explain its mysterious genesis. However, the most widely accepted explanation is the Big Bang Theory. The Big Bang Theory states that the universe began as a hot and infinitely dense point. Only a few millimeters wide, it was similar to a supercharged black hole. About 13.7 billion years ago, this tiny singularity violently exploded. And it is from this explosion, this bang, that all matter, energy, space, and time were created. What happened next were two major stages of the universe. Space, energy, time. இத பத்திலாம் தெரியுமா? Can you understand? யாராவது இங்க physics. சரி ஓகே. இப்போ ஒருத்தர் இறந்தாருன்னா இந்த வருஷம் ஜனவரியில சாரி மார்ச்ல ஒருத்தர் இறந்தார் இல்லையா? ஸ்டீவன் என்ன புத்தகம் இருக்காரு? டைம் அண்ட் ஸ்பேஸ். அதை படிச்சா ஒரு 2-3 டைம் படிச்சா புரியும். தமிழ்ல வந்து நல்லங்கிலின்னு எழுதியிருப்பாரு, டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு. Evolution. Called the radiation and matter eras, they're defined by key events that helped shape the universe. First came the radiation era, named for the dominance of radiation right after the Big Bang. This era is made of smaller stages, called epochs, that occurred within the universe's first tens of thousands of years. The earliest is the Planck epoch. No matter existed in the universe at this time, only energy and the ancestor to the four forces of nature, the superforce. At the end of this stage, however, a key of முதல்ல அதாவது என்ன அப்படின்னா வந்து இப்போ யூனிவர்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகி இப்படி எக்ஸ்ப்ளோட் ஆகுது இல்லையா. அப்போ இந்த வேற எதுவுமே கிடையாது. கிராவிட்டி இருந்துச்சு, நியூக்ளியர் இருந்துச்சு, எலக்ட்ரோமேக்னெட்டிக் மின்காந்தம் இருக்கு, வீக் அப்படிங்கிறது ஐ டோன்ட் நோ இஸ் ரிலேட்டட் டு டைம். அது தொடர்பாக வரும்னு நினைக்கிறேன். சரிங்களா? Event occurred in which gravity split away from the superforce. Next came the Grand Unification Epoch, named for the three remaining unified forces of nature. This epoch ended when one of those forces, called strong or strong nuclear, broke away. Then, the inflationary epoch began, during which the universe rapidly expanded. Almost instantly, it grew from the size of an atom to the size of a grapefruit. The universe at this time was piping hot, and it churned with electrons, quarks, and other particles. Then came the Electroweak Epoch, when the last two forces, electromagnetic and weak, finally split off. During the next stage, the Quark Epoch, all of the universe's ingredients were present. However, the universe was still too hot and dense for subatomic particles to form. Then, in the Hadron Epoch, the universe cooled down enough for quarks to bind together and form protons and neutrons. In the Lepton and Nuclear Epochs, the radiation era's last two stages, the protons and neutrons underwent a significant change. They fused and created nuclei. And in doing so, they created the first chemical element in the universe, helium.
The universe's new ability to form elements, the building blocks of matter, cued the Matter Era. Much as the name suggests, the Matter Era is defined by the presence and predominance of matter in the universe. It features 3 epochs that span billions of years, the vast majority of the universe's lifespan, and includes the present day. The first was the Atomic Epoch. In this stage, the universe's temperature cooled down enough for electrons to attach to nuclei for the first time. Called recombination, this process helped create the universe's second element, hydrogen. This hydrogen, along with helium atoms, dotted the universe with atomic clouds. Within the clouds, small pockets of gas may have had enough gravity to cause atoms to collect. These clusters of atoms, formed during the galactic epoch, became the seedlings of galaxies. Nestled inside those galaxies, stars began to form. And in doing so, they cued the latest and current stage of the universe's development, the Stellar Epoch. The formation of stars then caused a tremendous ripple effect and helped shape the universe as we know it. Heat within the stars caused the conversion of helium and hydrogen into almost all the remaining elements in the universe. In turn, those elements became the building blocks for planets, moons, life, everything we see today. This ecosystem of everything was only possible because of the many stages in the universe's development. While countless questions about the origins of our universe remain, it's only a matter of time for some long-sought answers to emerge. ஒரு பேசிக்கா எப்படி அப்படிங்கிறது புரிய வருதா? நான் சொல்றதை காட்டிலும் என்ன ஒரு பாயிண்ட்ல இருந்து இதாச்சு அப்படியே ஒன்னொன்னா வந்து என்ன ஒவ்வொரு டைமும் எவால்வேட் ஆக ஆரம்பிச்சது. எவால்வேட் ஆகிட்டு கடைசியா கேலக்சி அப்படிங்கிறது உருவாச்சு இல்லையா? ஸோ அப்படி உருவான ஒரு கேலக்சி தான் என்ன கேலக்சி? நம்மளுடைய மில்கிவே கேலக்சி. ஸோ இதே மாதிரி நிறைய கேலக்சி அண்டம், நிறைய அண்டம் இது தாண்டி வேற அண்டங்கள் இருக்கு. ஆண்ட்ரோமோடா அப்படிங்கிற அண்டம் இருக்கு இல்லையா? ஸோ ஒவ்வொரு அண்டங்கள் இருக்கு. பட் இதை பத்தின இன்னும் ஒரு என்னது ஒரு கிளியர் ஸ்டடி அப்படிங்கிறது வரல. பட் ரிசர்ச் லெவலில் இருக்கு. பட் நம்ம பொறுத்த வரைக்கும் என்ன அது தெரியணும் அவசியம் இல்லை. நமக்கும் ஸ்கூல் லெவல்ல டிகிரி லெவல்ல கூட இல்லை, அப்படிதானே? சரியா? முதல்ல சொன்னாங்க இல்லையா அந்த குவார்ட்ஸ் இதெல்லாம் வந்தோம்னா பார்ட்டிகல் பிசிக்ஸ் இருக்கு இல்லையா? துகள் அப்படிங்கிற துகள் இயற்பியல் அப்படிங்கிற பார்ட்டிகல் பிசிக்ஸ் இருக்கு இல்லையா? அதுக்கு கீழே வரக்கூடியது. இதெல்லாம் ஓரளவு தெரியணும் அப்படின்னா வந்து நீங்க அந்த அவருடைய டைம் அண்ட் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா? அந்த புத்தகத்தை வந்து படிச்சீங்கன்னா 2-3 டைம் படிச்சா வந்து புரியும். ஏன்னா அது வந்து ஹார்டா இருக்கும். இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் ரொம்ப ஹார்டா இருக்கும். பட் 2-3 டைம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரியா? ஓகே. கடைசியாக இந்த ஹைட்ரஜன் ஹீலியம் உருவானதுக்கு அப்புறம் தான் என்ன எல்லாமே உருவாச்சு. அந்த கான்செப்ட் புரிஞ்சு அப்படின்னா தட்ஸ் எனஃப். சரியா? ஓகே. ஸ்டார்ஸ் அப்படின்னா என்ன? வாட் இஸ் ஸ்டார்ஸ்? சொல்லுங்க. ஸ்டார் அப்படின்னா என்ன? நட்சத்திரங்கள் என்றால் என்ன? தமிழ்ல விண்மீன் சொல்றோம், நட்சத்திரம் சொல்றோம். தானாக அப்படின்னு தன்மையோடக்கூடிய தன்மை ஒரு 3 மார்க் கொஸ்டின்ல டிஃபைன் ஸ்டார். என்னது? ஹைட்ரஜன் ஹீலியம். சரியா? அப்புறம் தானே ஒளிரும் ஒரு பொருள். சரியா? அதுக்கப்புறம் கிராவிட்டி இருக்கும். கொடுத்துருக்கணும். சரியா? ஸ்டார் அப்படிங்கிற முதல் விஷயம்னா ஹைட்ரஜன் ஹீலியம் கொண்டு இருக்கும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்ன அப்படின்னா வந்து அந்த ஹைட்ரஜன் ஹீலியம் அது இதாக என்ன பண்ணிட்டு இருக்கும். நீங்க சூரியனை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களோ லைக் சூரியன் அப்படிங்கிறது ஒரு ஸ்டார். சூரியனை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஒரு ஸ்டார் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். சரியா? ஸோ அவ்வளோதான். ஹைட்ரஜன் ஹீலியம் இருக்கும். அது தொடர்ந்து வந்து என்னது உங்களுக்கு வந்து எரிந்து ஒளியையும் கொடுக்கும், வெப்பத்தையும் கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய ஸ்டார் இருக்கு. ஸோ அவ்வளோதான். சரியா? இப்போ நம்ம இருக்கிறது அப்படிங்கிறது கேலக்சி. சாரி, கேலக்சியில வந்து ஒரு ஸ்டார் இருக்கு. அதை சுற்றி நம்ம பிளானட். சரியா? எத்தனை ஸ்டார் இருக்கு நம்ம கேலக்சியில? How many stars in our galaxy? What is the nearest
ஸ்டார் டு எர்த். சன் புவிக்கு அருகில் நட்சத்திரம் சன். ஸோ சன் தான் சரியா. அதை சொல்லலாம் நான் தியரியா கொடுத்துருப்பேன் சரியா. பிக் பேங் தியரி பாத்தீங்க இல்லையா. ஒரு பிக் பேங் கேட்டாங்கன்னா பெருவெடிப்பு கொள்கை அப்படிங்கிறத ஒரு 3 மார்க்குக்கு மேல கேட்பதுக்கு வந்து வாய்ப்பு அப்படிங்கிறது என்ன ஒரு அதுக்கு மேல கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லை. அதுக்கப்புறம் இந்த லெவலுக்கு போக மாட்டாங்க சரியா. என்னன்னா பிக் பேங் தியரி சயின்டிபிக் தியரி அபவுட் யூனிவர்ஸ் ஸ்டார்டட் அண்ட் த மேன் ஸ்டார்ஸ். அதாவது இல்லை பெருவெடிப்பு கொள்கை அப்படிங்கிறது வந்து எப்படி இந்த பேரினம் தோன்றியது, அண்டங்கள், நட்சத்திரங்கள், வான் பொருட்கள் இதெல்லாம் வந்து எப்படி வந்து உருவாகுச்சு அப்படிங்கறத பத்தி பேசக்கூடியதா என்ன அப்படின்னா வந்து இந்த பெருவெடிப்பு கொள்கை அப்படிங்கிறது பிக் பேங் தியரி அப்படிங்கிறது சரியா. ஓகே, பிளானட்னா என்ன? வாட் இஸ் பிளானட்? கோள்கள் நம்ம தான் டெய்லி பார்க்கறோமே. அதாவது வந்து சூரியனை மையமாக சுற்றி வரக்கூடிய எல்லாத்தையும் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்றோம் சரியா. சூரியனை மையமாக வைத்து சுற்றி வரக்கூடிய எல்லாத்தையும் என்ன கோள்கள் வகைப்படுத்துறோம். மொத்தம் வந்து நம்மளுடைய இதுல வந்து எத்தனை கோள்கள் இருக்கு? 8 கோள்கள் இருக்கு சரியா. முன்னாடி 9 இருந்துச்சு. 2006 மற்றும் 2009க்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா வந்து 8 ஆயிருச்சு. எதை வந்து இது பண்ணிட்டாங்க? ஒரு லைன் அடிச்சிருச்சு. ஒரே நிமிஷம். சரியா. சோ இப்போ சூரிய குடும்பத்துல மொத்தம் எத்தனை கோள்கள் இருக்கு? 8. எதெல்லாம்? மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், அடுத்து ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன் சரியா. இந்த முதல் நாள் இருக்கு இல்லையா, அது என்ன சொல்லுவாங்க? சாலிட் பிளானட்ஸ், கிடைக்கோள்கள். ரெண்டாவது உள்ளது என்ன? ஜியான், வாய்க்கோள்கள் சரியா. ஏன் வந்து தனியா ஜியான் பிளானட் அண்ட் சாலிட் பிளானட் பிடிக்கிறாங்க? சைஸா அப்படிலாம் இல்லையே. இங்க எல்லாம் வந்து ராக் இருக்கும் சரியா. அதனால பாறைகள், அதுக்கடுத்து அதெல்லாமே வாய்க்கோள்கள். அதெல்லாம் அது என்னன்னா சில வாய்க்களை கொண்ட ஒரு தொகுப்பு தான். இப்ப என்னன்னா தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னா என்ன பண்ணும்? இட்ஸ் ஃப்ளோட்டிங். அது வந்து என்னது? முழுகாது. ஆனா நீங்க ஒரு புவி எர்த்த போட்டீங்க, எர்த்த வந்து என்ன அப்படின்னா முள்ளியும் அப்படிங்கிற சரியா. இந்த எர்த்த அப்படிங்கிற சரி இந்த முதல் நாள் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பாறைகள் கொண்டிருக்கும். இந்த பாறைகள் அடிப்படையாக வச்சுட்டா என்ன அப்படின்னா சரி ராக் இருக்கும் சரியா முதல் நாள். ரெண்டாவது வந்து என்னன்னா ராக் எதுவுமே கிடையாது. அதுல என்ன, அது வந்து ஒரு முழுக்க கேஸால தான் என்ன பண்ணும் இருக்கட்டும். அப்படி இருக்கட்டும், பரவாயில்ல, வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். இது ஆஃப் நெட் இருக்குல்ல, 2 இருக்கு. யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல ஒன்று ஃபோன் பண்ணிக்கோங்க. ஒன்று ஃபோன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து அந்த 2க்குமான வித்தியாசம். முதல் 4 என்னது? திரைக்கோள்கள். ரெண்டாவது 4 என்ன? வாய்க்கோள்கள் சரியா. ஓகே, சோலார் சிஸ்டம். ரைட் ஷார்ட் நோட் ஆஃப் சோலார் சிஸ்டம் அப்படின்னு எழுதுவீங்க. சூரிய குடும்பம் பற்றி ஒரு குறிப்பு வரைக்க அப்படின்னு எப்படி எழுதுவீங்க? ரைட் ஷார்ட் நோட் ஆன் எப்படி எழுதுவீங்க? சன் இஸ் த சென்டர் ஆஃப் சோலார் சிஸ்டம் சரியா. சூரிய குடும்பத்தில் சூரியன் மையமாக தெரியும் சரியா. அதுக்கப்புறம் ரெண்டாவது பாயிண்ட் என்ன? 8 planets. 8 planets revolving around the sun. சூரியனை மையமாக சுற்றி வருகிறது சரியா.
அதுக்கு அடுத்து நீங்க என்ன எழுதலாம் அப்படின்னா வந்து என்ன எழுதுவீங்க? இந்த தவிர்த்து யார் என்ன இருக்கு சோலார் சிஸ்டத்துல? ஆஸ்ட்ராய்ட்ஸ், பிற வான்மூர்க்கங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்ன சோலார் சிஸ்டம் இல்லையா? நல்லா தெரிஞ்சவங்க. சோலார் சிஸ்டம் அப்படின்னா சூரியன் மட்டுமே கிடையாது. சூரியன் அப்படிங்கிறது பிரதானம். அது அடிப்படையாக வச்சு ரெண்டாவது என்ன 8 கோள்கள். அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து பிற வான்மூர்க்கங்கள், அதர் பாடிஸ் இந்த கேலக்சி. சரியா? ஸோ இதுதான் இப்படி எழுதணும். சரியா? ஸோ அதான் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல கூடுதலான ஃபேக்ட் அப்படின்னா நீங்க இதெல்லாம் பேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து எழுதலாம் அப்படின்னா வந்து இதை எழுதிக்கோங்க. சரியா? இதெல்லாம் இருக்கு இல்லையா, அவ்வளோ நான் சொன்ன பாயிண்ட் அப்படியே வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து 2 மார்க் கணில கேட்டாங்க அப்படின்னா வந்து இதை முழுமையாக எழுதிட்டீங்க அப்படின்னா போதும். சரியா? எப்போதுமே வந்து இந்த அப்படியே ரெப்ரசன்ட் பண்ண நினைக்காதீங்க. நான் நிறைய பேர் பார்க்குறேன், நீங்கள் ஆன்சர் எழுதுறீங்க, புத்தகத்தில் உள்ளதையோ ஏதோ இடத்துல இருக்கிறது வந்து அப்படியே எழுத நினைக்காதீங்க. நீங்கள் படிங்க, படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ரெண்டாவது வந்து என்ன நீங்கள் வந்து எழுதுங்க அப்படிங்கிறதான் வேணும். அப்படி எழுதணும் அப்படிங்கிறது விஷயம் கிடையாது. நீங்கள் படித்த விஷயத்தை உள்வாங்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப எழுதுங்க அப்படிங்கிறதான். ஓகே. சன்னை பற்றி சொல்லுங்க, சூரியனை பற்றி சொல்லுங்க. சூரியனை பற்றி சொல்லுங்க. டெய்லி பார்க்குறோம். ஸ்டார் அப்படின்னால என்ன, அது தானே எழுதக்கூடிய பொருள் தான். அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஹைட்ரஜன் ஹீலியத்தெல்லாம் தொடர்ந்து வெளியிடு. சரியா? அதுக்கப்புறம் என்ன, இதுதான் வந்து சூரிய குடும்பத்துக்கே ஒரு ஆற்றலா இருக்கக்கூடிய. சரியா? ஏன்னா இதை வச்சுதான் மையமா சொல்றதுனால இதுதான் இதனுடைய என்ன சோலார் சிஸ்டத்துடைய ஒரு சென்டர் அப்படின்னா சொல்லலாம். சரியா? அதுக்கப்புறம் இதனுடைய ஏஜ் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா எவ்வளவு? 4.5 பில்லியன் இயர்ஸ். அதுக்கப்புறம் இதனுடைய மையத்தில் வந்து வெப்பம்பகுதி அதிகமா இருக்கும். மேற்பரப்புல 6000 டிகிரி செல்சியஸ் இருக்கும். முற்பகுதி வந்து குரோனான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்க பேசிக்கா எழுதிக்கலாம். ஒரு 3 மார்க் எழுதலாம். சரியா? ஓகே. இது வந்து நார்மலா ஃபேக்சுவல் கொஸ்டின். ஒய் சன் இஸ் கால்ட் as a மிடில் ஏஜ் ஸ்டார். சூரியன் ஏன் நடுவயது நட்சத்திரம், நடுவயதுடைய நட்சத்திரம் அழைக்கப்படுகிறது? எத்தனை மில்லியன்? 10 மில்லியன்ல பாதி போயிடுச்சு அப்படிங்கிறதா என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து அதை வந்து நடுவயது நட்சத்திரம். சரியா? இதுதான் என்ன அப்படின்னா கேள்வி கேட்கிறவங்க உங்களை டைரக்டா கேட்காம கொஞ்சம் என்ன பண்ணி கேட்கலாம், அல்டர் பண்ணி கேட்டாங்கன்னா திக்கக்கூடாது. சரியா? அதனால நீங்களே ரீட் பண்ணும்போது ஓகே பாசிபிளா இந்த மாதிரிலாம் நல்ல இன்டர்பிரேட்டா கேள்வி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் நீங்க என்ன பண்ணிக்கணும், ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். சரியா? ஓகே. அதுக்கப்புறம் என்ன இருக்கு, ஆல்சோ ஹஸ் ட்ரேஸ் அமௌண்ட்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், கார்பன், அயன், இதெல்லாம் இதுல இருக்கு. சரியா? Okay, Mercury, the closest planet to the Sun, orbits the Sun, quickest, no significant atmosphere, rotation period is no longer than its orbital. சரியா? இத பத்தி என்ன, இதெல்லாம் ஃபேக்சுவல் தான். அப்படியே என்ன எழுதிட்டு இருக்க போறீங்க. சரியா? ஓகே. வீனஸ் வந்து ஒய் வீனஸ் இஸ் கால்ட் ட்வைன் சிஸ்டர் ஆஃப் எர்த்தா? சொல்லுங்க, இதுலயே கொடுத்துருக்கானே. எதனால? எதனால சொல்ல மாட்டேங்கிறீங்க? இது எல்லாம் இதோட எடை எல்லாமே விதமா இருக்கணும், புவியை போல அமைந்திருக்கும். அந்த அந்த எடை, வடிவம், அளவு இதெல்லாம் புவியை போல இருக்கணும். அதனுடைய எர்த்தோடைய ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? புவியினுடைய இரட்டை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கோள் அப்படின்னா வெள்ளி. இதுல இன்னொரு வித்தியாசம் என்ன இருக்கு, எல்லா கோள்களும் கிழக்கிலிருந்து மேற்காக சொல்லும், மேற்கிலிருந்து கிழக்காக சொல்லும். இந்த வீனஸ் வெள்ளி மட்டும் என்ன அப்படின்னா வந்து கிழக்கிலிருந்து மேற்காக சொல்லும். ஸோ இதுதான் வந்து தெரிஞ்சுக்கணும். சரியா?
அதுக்கப்புறம் எர்த்து. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, முதல் 4 கோள்கள் இருக்கு இல்லையா, இந்த முதல் 4 கோள்களுக்கு என்ன நல்லா ஸ்பீடு இருக்கு சொல்றாங்க இல்லையா. இந்த ஸ்பீடு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா வந்து சோலார் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் சன் அப்படின்னா ஒன்னொன்னா இருக்கு இல்லையா, இது வந்து இன்க்ரீஸ் ஆக சூரியன் சுற்றக்கூடிய காலமும் அதிகரிக்கும். நீங்க முதல்ல பாத்தீங்கன்னா என்னது மெர்க்குரி இருக்கு இல்லையா, மெர்க்குரியோட ஸ்பீட் சூரியன் ஸ்பீட் அப்படிங்கிறது அதிகம். ரெண்டாவது என்ன வீனஸ், அதுக்கு அடுத்து ஸ்பீடா சுத்தும். ஸ்பீடானா டைம் டிஃபரன்ஸ் வரும் சரியா. இது 50 நாள் சுத்தினா அது 80 நாள் ஆகும், அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? எர்த் வந்து எவ்வளவு நாள்? 365 டேஸ். அதுக்கு அடுத்து உள்ளது எவ்வளவு நாள்? இதை விட அதிகமா இருக்கும். ஸோ இதை லாஜிக்கா ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா வந்து மனப்பாடம் ஒன்னே மனப்பாடம் பண்ண கிடையாது. பேசிக்கா எந்தெந்த கோள்கள் வந்து அந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து இந்த என்ன இந்த காலத்தை சுற்று அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் சரியா. எர்த்தை பத்தி உங்களுக்கு தெரியும் சொல்லுங்க பார்ப்போம். நாம் வாழக்கூடிய ஒரு it is called as biosphere. ஓகே, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் சரியா. why human cannot survive in first 2 planets? ஏன் மனிதனால் முதல் 2 கோள்களில் வசிக்க இயலவில்லை? ஏன் உயிரினங்கள் தோன்றவில்லை? அட்மாஸ்பியர்ல சரியா. முதல் விஷயம் அட்மாஸ்பியர்ல, ரெண்டாவது தண்ணி இல்ல. பட் என்ன அப்படி அதுக்கப்புறம் என்னன்னா இட்ஸ் வெரி நியர் டு தி சன். முதல் 2 கோள்கள் என்னன்னா சூரியனுக்கு மிக அருகில் அதிகமான வெப்பம் இருக்கும். ஸோ அங்க என்னன்னா உயிரினங்கள் தோன்றி வர போதுமான சூழ்நிலை அப்படிங்கிறது நிலவாது. ஆனா புவியை பொறுத்தவரைக்கும் என்னன்னா சூரியன்ல இருந்து ஒரு ப்ராப்பர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ரெண்டாவது என்ன அட்மாஸ்பியர் இருக்கு, வளிமண்டலம் அப்படிங்கிறது இருக்கு. மூணாவது என்ன தண்ணீர் இருக்கு. அப்புறம் நாலாவது என்ன நிலம் இருக்கு சரியா. லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் அண்ட் அட்மாஸ்பியர். இந்த 3 தான் என்ன பயோஸ்பியர். புவி ஏன் உயிர்கோளம் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த 3 கோளம் இருக்கு. நீர்கோளம், வாயுக்கோளம், திடக்கோளம். இந்த 3 கோளம் இருப்பதனால புவியை வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து ஒரு உயிர்கோளம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரியா. எடுத்து டேரக்டா கேட்காம இப்படி கேட்கலாம் சரியா. ஏன் வந்து 2 கேள்வி கேட்கலாம். ஏன் வந்து முதல் 2 கோள்கள் மனிதனால வாழ முடியல, இல்ல அடுத்த 4 கோள்கள் வந்து ஏன் மனிதனால வாழ முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் வந்து மனிதனால வியாழனால வாழ முடியல அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது அங்க இல்ல. அங்க இருந்தாலும் சூரியன்ல இருந்து அதிக தொலைவில் இருக்கு. இப்போ நம்ம செடி வளரணும்னா என்னெல்லாம் வேணும்? வாட் இஸ் நீடட் ஃபார் த பிளான்ட் growth? ஒரு செடி வளரணும் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் வேணும்? தண்ணி இருந்தா போதுமா? சன்லைட் வேணும் முதல்ல சரியா. அது இருந்தா மட்டும்தான் என்ன அதனால போட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும் சரியா. போட்டோசிந்தசிஸ் பண்ணாதான் அது வளரும். ஸோ அதுதான் விஷயம். அதுக்கான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது புவியை தவிர்த்து வேற எங்கேயுமே இல்லை. ஓகே, அடுத்தது மார்ஸ். அதுக்கப்புறம் புவியை பொறுத்த வரைக்கும் என்ன சேட்டலைட் என்ன ஒன்னே ஒரு இருக்கு. என்னது? மூன். நிலவு மட்டும்தான் என்னன்னா புவியை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரே துணைக்கோள் சரியா. சிம்பிளா சொல்ல துணைக்கோள் சேட்டலைட். அப்ப சேட்டலைட்னா என்ன? இப்பதானே ஏன்னாங்க கோள்கள் மையமாக கொண்டு சேட்டலைட் ஆர் 2 டைப், நேச்சுரல், ஆர்டிபிஷியல். துணைக்கோள்கள் 2 வகைப்படும். என்ன அப்படின்னா வந்து இயற்கையான கோள்கள், செயற்கையான கோள்கள். இப்போ நம்ம மனிதன் நம்ம இல்லையா பிஎஸ்எல்வி இதெல்லாம் அதெல்லாம் வந்து இந்த ஆர்டிபிஷியல் சேட்டலைட். மூன் அப்படிங்கிறது என்ன? நேச்சுரல் சேட்டலைட். தட்ஸ் டிஃபரண்ட். ஓகே, அடுத்து வந்து மார்ஸ். மார்ஸ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க பார்ப்போம். மார்ஸ் அப்படின்னா என்ன? பிரேக் ஓகே, ஒரு 2 நிமிஷம் ஒரு 2 நிமிஷம் முடிச்சுக்கிடுறேன். மணி 11:30. சரி ஓகே, ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கலாம் சரியா. மாற்றி விட்டுருக்கோம். ஏசி வரல, இந்த ஏசி ஓடுது. இப்போ வந்துச்சு, பட் இது போயிருச்சு. ஓகே, வந்துச்சு எல்லாமே வந்துச்சு.
நான் சொல்ற விஷயம் சில நோட்ஸ்ல இருக்காது சரியா? இந்த கேள்விதான் சொல்றது இல்லையா? லைக் ஒய் சன் இஸ் மிடில் ஏஜ் ஸ்டார் எல்லாம் நோட்ஸ்ல இருக்காது. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே நோட்ஸ்ல கொடுக்க மாட்டேன். சிலது நீங்க எழுதணும் அப்படிங்கிறதுக்காக தான் சிலதை ஓரலாவே சொல்லுவேன்.
Okay. மார்ஸை பொறுத்தவரை என்னன்னா செவ்வாய், தமிழ்லயே அதுதான். ஏன் செவ்வாய் கோள் அழைக்கப்படுகிறது? அயன் கனெக்ட் இருக்கிறதுனால அது சும்மா பார்க்கும்போது என்ன லுக்ஸ் லைக் ரெட். ஸோ அதனால என்ன இட்ஸ் கால்ட் அஸ் ரெட் பிளானட். சரியா? அதுக்கப்புறம் என்னன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எர்த்துக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா வந்து அடுத்தடுத்த பிளானட்ஸ் போக போக சேட்டலைட்டோட நம்பர்ஸ் என்ன இன்க்ரீஸ் ஆகும். இப்போ மார்ஸ் எத்தனை சேட்டலைட் இருக்கு? 2. எதெல்லாம்? போபோஸ், டயோஸ் அப்படிங்கிற 2 இருக்கு. சரிங்களா? ஸோ மார்ஸை பற்றி அடுத்து நம்மளுடைய ஆராய்ச்சிகள் அப்படிங்கிறது எல்லாமே என்னன்னா மார்ஸை பற்றி தான் போய்கிட்டு இருக்கு. சரியா? முதல்ல நம்ம என்ன எங்க போனோம்? நம்மளுடைய ரிசர்ச் எதை நோக்கி இருந்துச்சு? 3 நிலவை நோக்கி இருந்துச்சு. இப்போ எங்க? மார்ஸ். இந்தியாவை பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து இந்த மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் நம்ம சொல்றோம். சரியா? தமிழ்ல வந்து மங்கள்யான் அப்படின்னு சொல்றோம். நம்ம இந்த எப்ப லான்ச் பண்ணாத 2013 லான்ச் பண்ணி 2014 வந்து இட் ரீச்டு மார்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவன் அப்படிங்கக்கூடிய ஒரு விண்கலம் இருக்கு. இது என்ன அப்படின்னா வந்து செவ்வாய்க்கோளை ஆராய்வதற்காக அனுப்பப்பட்ட ஒரு கோளம். சரியா? இதெல்லாம் இருக்கு. நம்ம ஸ்பேஸ் டெவலப்மெண்ட் பார்க்கும்போது இந்த மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன், சந்திரயான் இதெல்லாம் நம்ம அதில் பார்த்துக்கலாம். இதில் சிம்பிளி என்னன்னா யூனிவர்ஸ். சரியா? ஸோ இதில் என்னன்னா அந்த இந்த மாதிரி கேள்வி தான் வரலாம். இந்த யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்னா என்ன, ஒய் மார்ஸ் இஸ் கால்ட் ரெட் பிளானட், இந்த மாதிரி சின்ன சின்ன அடிப்படையாக வரலாம். சரியா? அதுக்கப்புறம்னா மார்ஸை பொறுத்த வரைக்கும் அதிக அளவான பனிக்கட்டிகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படும். சரியா? ஓகே, ஜூபிட்டர். சரியா? ஜூபிட்டரை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கிறதுல மிகப்பெரிய கோள் அப்படின்னா வியாழன். தமிழ்ல வந்து வியா அப்படின்னா பெரிய அப்படின்னு அர்த்தம். சரியா? ஜூபிட்டர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கோள். அதுக்கப்புறம்னா ஷார்டஸ்ட் ரொட்டேஷன் பீரியட், தற்சுழற்சி அப்படிங்கிறது எவ்வளவு? ஆமா, குறைவு. இப்போ வந்து எர்த்து சுத்திக்கிட்டு எவ்வளவு இருக்குது? 1 டே. தன்னைத்தானே சுத்திக்கிட்டு எர்த்து வந்து 1 டே எடுக்குது. பட் இது என்னன்னா அதோட குறைவான இருக்கிறதுலே குறைவான. சரியா? அதுக்கப்புறம் இந்த கிரேட் ரெட் ஸ்பாட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எங்க இருக்கு அப்படின்னா வந்து இந்த வியாழன்ல வந்து காணப்படுகிறது. அது வேற ஒண்ணும் இல்ல, அது வந்து டஸ்ட் ஸ்டோம். டஸ்ட் ஸ்டோம் அப்படின்னா ஒரு புழுதி புயல் தான். சரியா? அந்த மாதிரி இருக்க சொல்றாங்கன்னா வந்து கிரேட் ரெட் ஸ்பாட். சரியா? நீங்க ரைட் ஷார்ட் நோட் ஆன் கிரேட் ரெட் ஸ்பாட் அப்படின்னா என்ன எழுதுவீங்க? ரெட் அப்படின்னா என்ன? மார்ஸ்னு போயிடுவீங்க. கிடையாது. சரியா? அதனால அதை வந்து நான் அழுத்தி சொல்றேன். இந்த கிரேட் ரெட் ஸ்பாட் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா வந்து உங்களுக்கு எங்க? வியாழன்ல தான் இருக்கு, ஜூபிட்டர்ல இருக்கு. சரியா? பட் சட்டன் அப்படிங்கிறது வந்து வியாழனுக்கு அடுத்து உள்ள 2வது மிகப்பெரிய கோள், செகண்ட் லார்ஜஸ்ட் பிளானட் ஆஃப்டர் ஜூபிட்டர். சரியா? அதுக்கப்புறம் வேற ஒண்ணும் இல்ல, இதுல டைட்டன் அப்படிங்கிறது லார்ஜஸ்ட் சேட்டலைட் ஆஃப் எது? சாட்டர்ன். டைட்டன் அப்படிங்கிறது சனிக்கோளினுடைய துணைக்கோள்களிலே மிகப்பெரிய கோள். சரியா? இதுக்கு எத்தனை துணைக்கோள்கள் இருக்கு? சேட்டலைட்ஸ் 63 கோள்கள் இருக்கு. அதுல இருக்கிறதுல மிகப்பெரிய கோள் அப்படிங்கிறது தான் டைட்டன் அப்படிங்கிறது. சரியா? அதுக்கப்புறம் யுரேனஸ். சரியா?
யுரேனஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து இருக்கக்கூடியது. யுரேனஸை பொறுத்த வரைக்கும் டிஸ்கவர்ட் பை வில்லியம் ஹெர்ஷல். இது வந்து ப்ளூ கிரீன், இந்த சியான் கலர் அப்படிங்கிற கலர்ல வந்து இந்த கோல்டு இருக்கு. சரியா, கேள்வி கேட்கலாம், என்ன என்ன கலர்ல இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் இதுல இருந்து கேள்வி வருமா அப்படின்னு யோசிக்கவே கூடாது. ரொம்ப பேசிக்க கூட இருக்கலாம். அதுல இருந்து என்ன ஒரு கேள்வி கேட்டு வச்சுருக்காங்க. ஸோ பேசிக் அப்படிங்கிறதே கிடையாது, எல்லாத்தையும் வி ஷுட் ரீட். சரியா, அதுக்கப்புறம் என்னன்னா இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னா ஹைட்ரஜன், ஹீலியம், வாட்டர், அமோனியா, மீத்தேன் அதெல்லாமே இருக்கு. இதுல ஒரு சிறிய என்ன ஒரு வளையம் அப்படி சனிக்கோள்ல மிகப்பெரிய இருக்கும். இதுல வந்து சிறிய இருக்கும். சரியா, சனிக்கோள்ல சுத்தி இருக்கல ஒரு பெரிய ரிங், இட் இஸ் நோன் அஸ் காசினின்னு சொல்லுவாங்க. சரியா, காசினின்னு சொல்லுவாங்க. காசினி அப்படிங்கிறது என்னன்னா சாட்டர்ன் பிளானட் சுத்தி அந்த ரிங் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் காசினி அப்படிங்கிறது. ஓகே, நெப்டியூன் அப்படிங்கிறது சூரியனிலிருந்து மிக தொலைவில் அமைந்துள்ள ஒரு கோள், ஒரு பிளானட் அப்படின்னா நெப்டியூன். சரியா, இதுல வந்து என்ன இருக்கு அப்படின்னா இது வந்து என்னன்னா இது ப்ளூ கலரா தான் இருக்கு. சரியா, நீல கோள் சொல்றாங்க, ப்ளூ கலர் தான் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன இதுல வந்து ஒரு புழுதி புயல் அப்படிங்கிறது. சரியா, கிரேட் ஸ்டோம் கால்ட் என்ன இருக்கு, கிரேட் டார்க் ஸ்பாட் அப்படிங்கிறது இந்த கோள்ல இருக்கு. இதை வந்து இந்த இதெல்லாம் வந்து ஃப்ரேசி வேர்ட்ஸா இருக்கோ அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுங்க. சரியா, இதுக்கு இருக்கு. சரியா, அடுத்தது ப்ளூட்டோ. சரியா, ப்ளூட்டோ இஸ் நாட் எ பிளானட். 2016ல இருந்து சர்வதேச அஸ்ட்ரானமிக்கல் யூனியன் உண்டு. சரியா, சர்வதேச வானியல் ஆராய்ச்சி கழகம் இருக்கு. அவங்க தான் என்னன்னா இதெல்லாம் பிளானட், இதெல்லாம் வந்து அஸ்ட்ராய்ட்ஸ் இந்த மாதிரி ஒன்றா சொல்லுவாங்க. அப்படி சொல்றதுல வந்து 2016ல இருந்து என்னன்னா பிளானட் அப்படிங்கிறது வந்து என்னது ஒரு கோள்லாம் வந்து அங்கீகரிக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து ப்ளூட்டோ அப்படிங்கிறது இப்போ கோள் இல்லாம என்னது டுவார்ஃப் பிளானட் அப்படின்னா குள்ளக்கோள்னு சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து குள்ளக்கோள்கள். இது வந்து கோளோட வரைக்குள்ள வராம அடுத்த கேட்டகரியில் வந்து போயிடுச்சு. அஸ்ட்ராய்ட் சொல்றோம் இல்லையா, அஸ்ட்ராய்ட்ஸ். ஸோ அஸ்ட்ராய்ட்ஸ் எங்க காணப்படுது, between Mars right short note on asteroid belt அப்படினா வந்து asteroid தான் என்ன, இது டஸ்ட் பார்ட்டிகல். சரியா, டஸ்ட் அண்ட் ராக்ஸ்லாம் இருக்கக்கூடியதான் என்ன அப்படின்னா வந்து என்ன இந்த அஸ்ட்ராய்டு அப்படிங்கிறது. சரியா, அதுல குறுங்கோள்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் இந்த குறுங்கோள்கள். இது வியாழனுக்கும் செவ்வாய்க்கும் இடையே காணப்படக்கூடியது. அஸ்ட்ராய்டு பெல்ட் அப்படிங்கிறது ஒரு கேள்வி வரலாம். சரியா, ஓகே. மூன் அப்படின்னா என்ன, சேட்டலைட். அதாவது என்ன தெரிஞ்சுக்கோங்க, பிளானட் அப்படின்னா சூரியனை மையமாக வச்சு சுற்றி வரக்கூடிய. சரியா, பட் மூன் அப்படின்னா இட்ஸ் பிளானட்டை மையமாக சுற்றக்கூடிய இருக்கு இல்லையா, அதுதான் என்ன அப்படின்னா மூன். ஸோ நோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் த பிளானட் அண்ட் மூன். சரியா, மூன் அப்படின்னா ஒரு கோள் என்னது ஒரு கோளை மையமாக வைத்து சுற்றி வரக்கூடியது. ரிவால்வ் அரௌண்ட் த பிளானட் அப்படின்னா என்ன இது. சரியா, ஓகே. ஏன் வந்து மூணுல வந்து நம்ம வந்து வெயிட் கம்மியா ஃபீல் பண்றோம், டியூட்டி கிராவிட்டி அந்த ஒரு விஷயத்த. சரியா, அதுக்கப்புறம் என்னன்னா வெயிட் அண்ட் மாஸ். மாஸ் அப்படிங்கிறது என்ன, cannot be changed, பட் வெயிட் அப்படிங்கிறது என்ன சேஞ்ச் ஆகும். இந்த ரெண்டு அடிப்படையில் தான் வந்து என்ன அப்படின்னா வந்து மூணுல வந்து வெயிட் குறைவா இருக்க. ஒரு கேள்வி கேட்கலாம், ஒய் we feel weightless in moon அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த ரெண்டு காரணம் என்ன அப்படின்னா there is no gravity and the weight changes place to place. இடையானது இடத்துக்கு இடம் வேறுபடும். மாஸ் அப்படிங்கிறது இடத்துக்கு இடம் வேறுபடும். மாஸ் அப்படின்னா ஒரு பருப்பொருள். இப்போ நான் இருக்கேன்னா மாஸ், நான் இப்போ உடம்பு இதெல்லாம் மாஸ். வெயிட் அப்படின்னா என்னுடைய அந்த இடத்துக்கு எழுது மாறுபடும். ஓகே, அப்புறம் வந்து ஏன் வந்து நம்மளால வந்து ஒரு கேள்வி கேட்கலாம், ஒய் we can see one side of மூன், ஆல்வேஸ் we can see the one side of moon. நாம் ஏன் நம்மளால் வந்து ஏன் வந்து ஏனுடைய ஒரு பக்கத்தை மட்டுமே காண இயலுகிறது. எஸ், ரொட்டேஷன் ரிவால்யூஷன் ரெண்டுமே ஒன்று. சரியா, இப்போ என்ன அப்படின்னா வந்து நமக்கு எடுத்ததுலாம் வேற வேற. அதனால வந்து ஆனால் வந்து the rotation and the revolution of the moon is exactly same 27 days. சரியா, அதனால தான் நம்மளால எப்போ பார்த்தாலும் என்ன மூணுடைய ஒரு பகுதியை மட்டுமே நம்ம we can see the one side of the moon always. ஸோ இதை வந்து என்ன ஒரு கேள்வி கேட்கலாம். சரியா, நான் சொல்றேன் இல்லையா, இதெல்லாம் தான் கேள்வியா வரும். இதுல இவ்வளவுதான் கேட்க முடியுது, மேல கேட்க முடியாது. இன்னும் கேட்கணும் அப்படின்னா வந்து என்ன வாய்ப்பு இல்லை. சரியா, காமெட் அப்படின்னா என்ன, காமெட்ஸ் ஐசன் வின்ஸ் தமிழ்ல என்னது, வால் நட்சத்திரம். சரியா, இதை ஏன் வந்து காமெட் சொல்றாங்க,
அதாவது வந்து என்ன அப்படின்னா வந்து இது வந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், ராக்ஸ், ஐஸ் இதெல்லாம் சேர்ந்து இருக்கும் சரியா. இது வந்து எப்போ வந்து சூரியன் நோக்கி போகுதோ அப்படி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து சூரியனோட வெப்பத்தினால என்ன ஆகும் அப்படின்னா இந்த பனி இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பின்னோக்கி வர அதை உருவ ஆரம்பிக்கும்னா அது பின்னாடி வந்து ஒரு டால் மாதிரி அமைப்பு ஏற்படுறதுனால இதை வந்து காமெட்னு சொல்றாங்க சரியா. அஸ்ட்ராய்ட் அப்படிங்கிறதுனா ஜங்க்ஸ் ஆஃப் ராக் தட் கம்ஸ் ஃப்ரம் தி அஸ்ட்ராய்ட் பெல்ட் லொகேட்டட் பிட்வீன் தி மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர். ரெண்டுக்கும் இடைப்பட்ட இருக்கக்கூடியது ஒரு ராக் மாதிரியான ஒரு இதுதான் சரியா. ஓகே, அடுத்து பிளாக் ஹோல் பார்க்கலாம். அது முன்னாடி ஜோலாசத்தை பத்தி ஒரு வீடியோ பண்ணுவோம். Our solar system is one of over 500 known solar systems in the entire Milky Way galaxy. The solar system came into being about 4.5 billion years ago when a cloud of interstellar gas and dust collapsed, resulting in a solar nebula, a swirling disk of material that collided to form the solar system. The solar system is located in the Milky Way's Orion star cluster. Only 15% of stars in the galaxy host planetary systems, and one of those stars is our own Sun. Revolving around the Sun are 8 planets. The planets are divided into 2 categories based on their composition, terrestrial and Jovian. Terrestrial planets, including Mercury, Venus, Earth, and Mars, are primarily made of rocky material. Their surfaces are solid, they don't have ring systems, they have very few or no moons, and they are relatively small. The smallest and closest to the Sun is Mercury, which has the shortest orbit in the solar system at about 3 Earth months. Venus is the hottest planet, with temperatures of up to 867 degrees Fahrenheit due to an atmosphere of carbon dioxide and extensive lava flows. Next to this world of fire is a world of water, Earth. The water systems on this planet help create the only known environment in the universe capable of sustaining life. The last of the terrestrial planets, Mars, might have also supported life about 3.7 billion years ago when the planet had a watery surface and moist atmosphere. Beyond the 4 terrestrial planets of the inner solar system lie the Jovian planets of the outer solar system. The Jovian planets include gas giants Jupiter and Saturn and ice giants Uranus and Neptune. The gas giants are predominantly made of helium and hydrogen, and the ice giants also contain rock, ice, and a liquid mixture of water, methane, and ammonia. All 4 Jovian planets have multiple moons, sport ring systems, have no solid surface, and are immense. The largest Jovian is also the largest planet in the solar system, Jupiter. Nearby is Saturn, the solar system's second largest planet. Its signature rings are wide enough to fit between Earth and the Moon, but are barely a kilometer thick. Past Saturn are the ice giants Uranus and Neptune. The slightly bigger of these ice giants, Uranus, is famous for rotating on its side. Next to Uranus is Neptune, the outermost planet in the solar system and also one of the coldest. Orbiting the terrestrial planets is the Asteroid Belt, a flat disk of rocky objects full of remnants from the solar system's formation, from microscopic dust particles to the largest known object, the dwarf planet Ceres. Another disk of space debris lies much further out and orbits the Jovian planets, the icy Kuiper Belt. Apart from asteroids, the Kuiper Belt is also home to dwarf planets such as Pluto and is the Kuiper Belt சொல்றாங்க. இத பத்தி நமக்கு தேவையில்லை, இது ரொம்ப எக்ஸ்டெண்ட் சரிங்களா. இப்போ நம்ம வந்து ப்ளூட்டோட நிப்பாட்டிட்டோம் சரியா. இப்போ வந்து அஸ்ட்ராய்ட் பெல்ட் மாதிரி அதுக்கு அடுத்து இன்னொரு பெல்ட் சொல்றாங்க, குயிப்பர் பெல்ட் அப்படிங்கறதா இந்த சரியா. Birthplace of many comets. Beyond the Kuiper Belt is the Oort cloud, a vast spherical collection of icy debris. It is considered the edge of the solar system since that is where the gravitational and physical influences of the Sun end. Our solar system's particular configuration of planets and other celestial objects, all revolving around a life-giving star, make it a special place to call home. Okay, next one, black hole. Black hole இதெல்லாம் யூனிவர்ஸ்ல வந்து புக்ல வராது உங்களுக்கு சரியா. மீன்ஸ் இதெல்லாம் யூனிவர்ஸோட தொடர்ச்சி தான் அந்த black hole இதெல்லாம் ஒண்ணுனா.
இந்த black hole அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து it's a hole, is a place in space where gravity pulls so much that even light cannot get out. சரியா? The gravity is so strong because matter has been squeezed into tiny space. This can happen when a star dying. சரியா? அதாவது ஒரு நட்சத்திரம் வந்து இறக்கும் தருவாயில உள்ள போகுது என்னன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பேஸ் மாதிரி போகும். சரியா? நம்மளால கண்ணால பார்க்க முடியாது. அப்ப என்னன்னா அதிகமான கிராவிட்டி, அந்த ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது இருக்கும். அந்த ஈர்ப்பு விசைக்குள்ள போகும்போது எந்த ஒரு பொருளா இருந்தாலும் என்ன அட் அப்சார்ப்ஸ், அது என்னன்னே தெரியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நம்ம பெர்முடா ட்ரையாங்கிள் சொல்றோம் இல்லையா, பெர்முடா ட்ரையாங்கிள் போகும்போது என்ன அங்கே இழுத்துறது அப்படி அட்ராக்ட் பண்ணி சொல்றோம் இல்லையா, த சேம் அதே மாதிரியான ஒரு நிலை தான் என்ன அப்படின்னா வந்து இந்த பிளாக் ஹோலுக்கும். சரியா? ஜஸ்ட் இந்த வீடியோ பாருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். சரியா? அதுக்கப்புறம் என்னன்னா கிராவிடேஷனல் வேவ்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ரெண்டு பிளாக் ஹோல் எப்போ வந்து ஒன்னோட ஒன்று வருஷதோ அப்போ வரக்கூடியதா என்னன்னா கிராவிடேஷனல் வேவ்ஸ், ஈர்ப்பலைகள். சரியா? இப்போ ரீசன்ட் டாபிக் ஈர்ப்பலைகள் அப்படிங்கிறது. இப்போ தமிழ் இந்தியாவில் கூட மகாராஷ்டிராவில் வந்து ஒரு மாவட்டத்தில் வந்து அந்த அலைகள் அந்த மையம் ஏற்படுத்துறதுக்கு வந்து பிளேஸ் அலோகேட் பண்ணிருக்காங்க. என்னது? ஆமா, ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஞாபகம் வரல, சோலிங்கோ ஏதோ ஒன்று. ஓகே, சரியா? அந்த மாதிரி அந்த ஈர்ப்பலைகள். ஸோ இதுல இந்த ரெண்டு பிளாக் ஹோல் வந்து மோதலாம் வரக்கூடியதான் ஈர்ப்பலைகள். ஸோ ஈர்ப்பலைகள் வந்து நம்ம ரீசன்ட் டெவலப்மெண்ட்ல பார்க்கலாம். சரியா? Black holes are among the most fascinating objects in our universe, and also the most mysterious. Stephen Hawking தொடர்பு. A black hole is a region of space where the force of gravity is so strong, not even light, the fastest known entity in our universe, can escape. The boundary of a black hole is called the event horizon, a point of no return, beyond which we truly cannot see. When something crosses the event horizon, it collapses into the black hole's singularity, an infinitely small, infinitely dense point where space, time, and the laws of physics no longer apply. Scientists have theorized several different types of black holes, with stellar and supermassive black holes being the most common. Stellar black holes form when massive stars die and collapse. They're roughly 10 to 20 times the mass of our sun and scattered throughout the universe. There could be millions of these stellar black holes in the Milky Way alone. Supermassive black holes are giants by comparison, measuring millions, even billions of times more massive than our sun. Scientists can only guess how they form, but we do know they exist at the center of just about every large galaxy, including our own. Sagittarius A, the supermassive black hole at the center of the Milky Way, has a mass of roughly 4 million suns and has a diameter about the distance between the Earth and our sun. Because black holes are invisible, the only way for scientists to detect and study them is to observe their effect on nearby matter. This includes accretion disks, a disk of particles that form when gases and dust fall toward a black hole, and quasars, jets of particles that blast out of supermassive black holes. Black holes remain largely unknown until the 20th century. So black hole அப்படினா புரிஞ்சது இல்லையா? ஸோ இதுதான் பிளாக் ஹோல். என்ன அப்படின்னா வந்து ஒரு நட்சத்திரம் வந்து when it's about to die, அப்போ வந்து அதிகமான ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது உருவாகும். ஸோ அந்த பர்டிகுலர் இடத்துக்குள்ள வந்து எந்த ஒரு அப்ஜெக்ட் போனாலும் என்ன பண்ணும், அது வந்து என்ன பண்ணிக்கணும், அப்சர்வ் பண்ணிக்கணும். வாட் எவர் இட் இஸ். ஏன்னா லைட்டே போயிட்டு வெளியே வரணும்னா பார்த்துக்கோங்க, த ஸ்பீட் ஆஃப் லைட் அப்படிங்கிறது பெர் செகண்ட் எவ்வளவு? 3 lakh. அது அப்படி சொல்ல விட இப்படி சொல்லுவீங்க 3 லட்சம் கிலோமீட்டரா மீட்டரா? கிலோமீட்டர். ஸோ அவ்வளோ ஸ்பீடில் போகிறதே வந்து வெளியில் வர முடியல அப்படின்னா வந்து மற்ற பொருள் எப்படி அப்படிங்கிறது தான். ஸோ அதனால தான் இந்த பிளாக் ஹோல் கருந்துளை ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிளாக் ஹோல் டாபிக் அப்படிங்கிறது ரொம்ப இதுவாக இருந்துச்சு. தென் சமீபத்தில் அதுக்கப்புறம் என்னன்னா இப்போ கிராவிடேஷனல் வேவ்ஸ் வந்துட்டாங்க. சரியா? கிராவிடேஷனல் வேவ்ஸ். உங்களுக்கு இங்கிலீஷ் என்ன இருக்கோ அதே தான் தமிழ்லையும் கொடுத்துருப்பேன், மாறாது. சரியா? அதனால
ஓகே, இதுல வந்து ஹேலி காமெட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஹேலி எப்படின்னா தெரியும் இல்லையா உங்களுக்கு? அது என்ன அப்படின்னா வந்து ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் தோன்றும் சரியா? இட் அபவுட் 76 இயர், எவ்ரி 76 இயர்ஸ் ஒரு முறை தான் என்ன அப்படின்னா வந்து அது அப்பியர் ஆகும். ஸோ அதனால அது வந்து விட்மன் ஹேலி அப்படி கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ அதனால ஹேலி ஸ்டார் அப்படி சொல்லுவாங்க, ஹேலி வால்ஸ்டர்னு சொல்லுவாங்க சரியா? ஓகே, லைட் இயர் அப்படின்னா என்ன? ஒளியாண்டு. அதாவது வந்து லைட் வந்து 1 இயர்ல எவ்வளவு டிராவல் பண்ணுதோ அதை சொல்றதா என்ன அப்படின்னா வந்து ஒளியாண்டு அப்படிங்கிறது. ஸோ இந்த லைட் இயர் யூஸ்டு ஃபார் எதுக்கு? அஸ்ட்ரானாமிக்கல் டிஸ்டன்சஸ், வானியல் தொலைவில் அளப்பதற்காக இந்த லைட் இயர் அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா வந்து இப்போ எர்த்துக்கும் சன்னுக்குள்ள தொலைவில் எப்படி சொல்றோம்? இத்தனை கிலோமீட்டர் சொல்றோமா இல்ல இத்தனை ஒளியாண்டுகள் சொல்றோமா? So we are saying in light year. So அதுதான் விஷயம். அடுத்து ஹப்பிள் லா. ஹப்பிள் லா அப்படின்னா என்னன்னா வந்து விண்மீன்கள் நம்ம விட்டும் தம்முள் ஒன்றோடொன்று விட்டு விலகி அவ்வாறு செல்லும் போது அவற்றின் வேகங்கள், அதாவது வந்து ஒரு 2 ஸ்டார் வந்து மீட் பண்ணும்போது இல்லை இது பண்ணும்போது எப்படி வந்து செயல்படுது அப்படிங்கிறத சொல்லக்கூடியதான் ஹப்பிள் லா. அதுக்கப்புறம் சமீபத்தில் ஹப்பிள் டெலஸ்கோப்னு உருவாக்கிட்டாங்க சரியா? ஹப்பிள் டெலஸ்கோப். ஸோ ஹப்பிள் டெலஸ்கோப் எழுதிக்கோங்க, நீங்க நோட் பண்ணிக்கோங்க, எக்ஸ்ட்ரா படிங்க. ஹப்பிள் டெலஸ்கோப். ஓகே, அடுத்து என்ன? விண்மீன் குழுக்கள் சரியா? இப்ப என்னன்னா வந்து இப்போ நமக்கு வந்து ஓகே why we cannot see stars in daytime? ஏன் நம்மால் பகலில் நட்சத்திரங்களை காண இயலவில்லை? தூரமா இருக்கு, அதுதான் ரீசன் சரியா? என்ன அப்படின்னா வந்து சன் அப்படிங்கிறது என்னது? ஒரு ஸ்டார் சரியா? இந்த ஸ்டார் மாதிரி இருக்கக்கூடிய நிறைய ஸ்டார்ஸ் கூட்டம் இருக்கு இல்லையா? அதுதான் என்ன அப்படின்னா வந்து இந்த விண்மீன் கூட்டம் கண்டஸ்டல் சொல்றாங்க சரியா? இது என்னன்னா அப்படியே குரூப்பா இருக்கும் சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா வந்து சப்தரிசின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இந்த ஏர் போன்ற அமைப்பு, இந்த மாதிரி அமைப்புல தான் அது ஒரே ஃபார்மா உருவாயிருக்கும் சரியா? பட் நமக்கு தெரியாது. பட் சில இது வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நார்த்தன் போல இருக்க மாதிரி இருக்கும், சில சவுத்தன் போல இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சொல்றாங்க. அதாவது 2 அப்படி என்ன அப்படின்னா வந்து ஒன்று வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா உர்சா மேஜர் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம், இன்னொன்று பாத்தீங்கன்னா உர்சா மைனர் அப்படிங்கக்கூடிய ஒரு சிஸ்டம். இதெல்லாம் என்னன்னா குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ், அதுதான் வந்து உர்சா மேஜர் உர்சா மைனர். இது ஒவ்வொரு ஷேப்ல இருக்கும். உர்சா மேஜர்னா ஒரு மாதிரி இருக்கும், உர்சா மைனர்னா என்ன ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம்னா ஓரியான் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஓரியான் அப்படிங்கிறது எப்பவுமே எப்போ பார்க்க முடியும்? இட் இஸ் we can see in winter, குளிர்காலத்தில் மட்டும் தான் பார்க்க முடியும் அப்படிங்கிறது சரியா? இதான் அதோடைய எக்ஸ்பிளனேஷன் சரியா? உர்சாமையில் உள்ள விண்மீன்கள் குறைந்த ஒளிரும் தன்மை கொண்டவையாகவும் ஒன்று கொண்டு அருகாமையில் காணப்படுகின்றன. இத்தகைய பண்புகளை தவிர சில உர்சா மேஜர் சரியா? இது வந்து உர்சா மேஜர் எப்போ நம்ம சம்மர்ல தான் பார்க்க முடியும். ஓரியான் எப்போ அப்படின்னா வந்து குளிர்காலத்துல தான் வந்து நம்ம பார்க்க முடியும் சரியா? இதுக்கு வந்து ஷேப் இருக்கு சரியா? மீன்ஸ் வேட்டைக்காரன் போன்ற ஒரு தோற்றம் இருக்கும் ஒரு குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ்க்கு. இன்னொன்று வந்து ஏர் போன்ற அமைப்பு இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும் சரியா? இது வந்து இந்த மாதிரி நிறைய இருக்கு. பட் நம்ம சைட் பண்ணது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த உர்சா மேஜர், உர்சா மைனர் அண்ட் இந்த ஓரியான், அவ்வளோதான். ஸோ யூனிவர்ஸில் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு முடிச்சிட்டாங்க சரியா? ஸோ யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் வரும். இதுக்கு மேலே கேள்வி கேட்க அப்படிங்கிறது வாய்ப்பு அப்படிங்கிறது மிக மிக குறைவு. இதுலேயே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கேட்கலாம். ஏன் வந்து நம்மளால வந்து நிலவின் ஒரு பகுதியை மட்டுமே பார்க்க முடிகிறது, இன்னொரு பக்கம் பார்க்க முடியல? ஒய் எர்த்தஸ் வீனஸ் இஸ் கால்ட் as a twin sister of earth. இந்த மாதிரி சில அப்ளிகேஷன் ஒன்று கேட்கலாம். அப்புறம் லைட் இயர் என்னன்னா கேட்கலாம். ஒரு 8 மார்க் கேள்வியில் இதுல இருந்து வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது மிக மிக குறைவு சரியா? பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வந்த 13ல இருந்து பாத்தீங்கன்னா 8 மார்க் கொஸ்டின்லயோ 15 மார்க் கொஸ்டின்லயோ சோலார் சிஸ்டம் யூனிவர்ஸ்ல இருந்து வரல. ரீசன்ட் டெவலப்மெண்ட் கேட்கறதா இருந்தா இந்த பிளாக் ஹோல் பத்தி கேட்கலாம் இந்த யூனிவர்ஸ்ல இருந்து. இந்த ஹப்பிள் டெலஸ்கோப் பத்தி கேட்கலாம் சரியா? ஓகே, அடுத்து வந்து மெஷர்மெண்ட், சில முக்கியமானது மட்டும் பார்ப்போம். ஆக்சுவலி அது வந்து ஒண்ணுமே இல்லை, சிங்கிள் வேர்ட் பை வேர்ட் தான். அதுல இருந்து கேள்வியே வரல. கேட்டா ஒரு 3 விஷயத்தை கொடுத்து இதை பத்தி எழுதுங்க அப்படின்னு சொல்லி ஒன்லைனா தான் இருக்கும். அல்டிமேட் எதுக்கு பயன்படுது? ஹைட்டை மெஷர் பண்ண, உயரங்களை அளக்க சரியா?
அடுத்து அம்மீட்டர், எலக்ட்ரிக் கரண்ட் சரியா. அதுக்கப்புறம் அனிமாமீட்டர், மெஷர்ஸ் ஃபோர்ஸ் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் விண்ட் அண்ட் டைரக்ஷன், காற்றினுடைய திசை மற்றும் அதனுடைய திசை. அதுக்கப்புறம் ஆடியோமீட்டர், ஒளியினுடைய அந்த இதை இது பண்றதுக்கு. அதுக்கப்புறம் பேராகிராஃப், கண்டினியூஸ் ரெக்கார்டிங் ஆஃப் அட்மாஸ்பியர், வளிமண்டல அழுத்தத்தை தொடர்ந்து வந்து என்னதுக்கு பதிவிட. இதெல்லாம் எப்படி கேட்கலாம் அப்படின்னா வந்து ஒரு 3 மார்க் அடியில ஒரு 3 கொடுத்து எழுதுங்க அப்படின்னா இதெல்லாம் ஒவ்வொரு வழியில தான் வருதுன்னா வராது சரிங்களா. பைனாகுலர்ஸ் உங்களுக்கு தெரியும், டு வியூ டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட், தமிழ்லேயே கொடுத்துருக்கேன் சரியா, தமிழ் கான்செப்ட்லேயே கொடுத்துருக்கேன், நீங்க இது பண்ணிங்க சரியா. அப்புறம் வந்து போலோமீட்டர், டு மெஷர் ஹீட் ரேடியேஷன். அதுக்கப்புறம் கேலிபஸ், மெஷர் அண்ட் இன்னர் அவுட்டர் டயாமெட்ரிஸ் ஆஃப் பாடி, பொருட்களுடைய உள் மற்றும் வெளிவிட்டங்களை அளவிடுவது. கலோரிமீட்டர், மெஷர்ஸ் குவான்டிட்டிஸ் ஆஃப் ஹீட் சரியா, வெப்பத்தினுடைய அளவை. கேத்தோமீட்டர், மெஷர்மென்ட்ஸ் ஹைட்ஸ், மெஷர்மென்ட் ஆஃப் லெவல்ஸ் எக்ஸெட்ரா இன் சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட். இது குறிப்பா அறிவியல் சோதனை இருக்கு இல்லையா, அதுல வந்து என்னன்னா உயரம் அந்த அளவு மட்டும் இதெல்லாம் இது பண்றதுக்காக பயன்படுத்துறதா கேத்தோமீட்டர். அப்புறம் கலோரிமீட்டர், கம்பேர்ஸ் இன்டென்சிட்டி ஆஃப் கலர் சரியா, கலருடைய இது ஒப்பிடுவது சரியா. Then commuter, to change reverse the direction of electric current, also used to convert AC to DC. அதாவது என்னன்னா மின்னோட்டத்தோட திசையை மாற்றுவதற்கு எப்படி இது பண்றது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வந்து AC to DC, நேர் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட், மாறுதிசை மின்னோட்டத்திலிருந்து நேர் மின்னோட்டம். ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்னா மாறுதிசை, டைரக்ட்னா நேர் மின்னோட்டம் சரியா. ஓகே, இந்த சயின்ஸ்ல டிரான்ஸ்லேட் பண்றதுதான் பெரிய வேலை. சரி, it is a cyrometer. It is a type of thermometer used to measure very low temperature சரியா. இது குறைந்த அளவிலான வெப்பநிலை இது பண்றதுக்காக என்னன்னா சைரோமீட்டர். உங்களுக்கு கிரையோஜெனிக் ஞாபகம் இருக்கா? கிரையோஜெனிக்னா என்ன? கம்மியான டெம்பரேச்சர்ல பண்ணக்கூடியது இருக்குல்ல, அதுதான். அது வந்து நம்ம கிரையோஜெனிக் டெக்னாலஜி வச்சு நம்ம என்ன யூஸ் பண்றோம்? ஃபியல் யூஸ் பண்றோம் சரிங்களா. எதுக்கு? நம்ம சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள் இருக்கு இல்லையா, PSLV GSLV, அப்பெல்லாம் ஒவ்வொரு டைம் சொல்லுவாங்க நம்மளுடைய கிரையோஜெனிக்கை பத்தி பெருமையா பேசிட்டு இருப்பாங்க. தென் ஈவன் என்ன அப்படின்னா கிரையோஜெனிக் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் மெடிசின், மருத்துவத்துறையிலே பயன்படுயா அப்படின்னா வந்து அந்த குறிப்பிட்ட வெப்பநிலையில அந்த மருந்து பொருட்கள் நம்மளால பாதுகாக்க முடியும் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது நம்ம வந்து இந்த அட்டாமிக் இருக்கு இல்லையா, அது வரும்போது இந்த கிரையோஜெனிக் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் சரியா. டைனோமீட்டர், மெஷர்ஸ் சேஞ்ச் இன் வால்யூம் ஆஃப் சப்ஸ்டன்சஸ், அந்த துணை பொருட்களுக்கு அதோடைய அளவு வந்து மாற்றத்தை இது பண்றதுக்கு. டைனமோ, கன்வெர்ட்ஸ் மெக்கானிக்கல் எனர்ஜி டு எலக்ட்ரிக் எனர்ஜி, இயந்திர ஆற்றல் என்ன மின்னாற்றலாக மாற்றுவதற்கு. அதுக்கப்புறம் EEG, மெஷர்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் பிரெயின், உங்களுடைய செயல்பாடுகளை வந்து என்ன அப்படின்னா வந்து மின் அடிப்படையில் சார் இந்த கிராஃபிக் மாதிரி இது பண்றது தான் இந்த EEG அப்படிங்கிறது. எலக்ட்ரோமைக்ரோஸ்கோப், யாரும் வந்து used to obtain a magnifying view of very small objects, மிகச்சிறிய அந்த இது இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து உருப்பெருக்கி காண்பதற்காக நம்ம இது பண்ணக்கூடியதான் என்ன அப்படின்னா வந்து இந்த சரியா. அதுக்கப்புறம் எண்டோஸ்கோப்னா என்னது? உடலின் உள்பாகங்களை வந்து நம்ம இது பண்றதுக்காக தான் சரியா. டெப்த் ஆஃப் த ஓஷன், கடலின் ஆழம் இருக்கு இல்லையா, அந்த ஆழத்தை இது பண்றதுக்காக வந்து ஃபேதோமீட்டர். அப்புறம் ஃப்ளக்ஸ்மீட்டர் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னா என்ன? கூழ்ம பொருட்கள் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஃப்ளக்ஸ் கூழ்ம பொருட்கள். கார்பனோமீட்டர், மெஷர்ஸ் எலக்ட்ரிக் கரண்ட். ஹைட்ரோமீட்டர், மெஷர்ஸ் தி ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் லிக்விட்ஸ், திரவங்களுடைய ஒப்படர்த்தியை காணலாம் என்னன்னா இந்த ஹைட்ரோமீட்டர். இந்த ஹைட் வருது இல்லையா, இதெல்லாம் வந்து நீர் சார்ந்த விஷயங்களா தான் இருக்கும் சரியா. ஹைட்ரோ அப்படின்னாலே அந்த நீர் சார்ந்த விஷயங்கள் தான் இருக்கும். ஹியூமிடிட்டி, ஹைட்ரோமீட்டர் அப்படின்னா வந்து ஈரப்பதம் இருக்கு இல்லையா, ஈரப்பதம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது பண்றதுக்காக ஹைட்ரோமீட்டர். நான் சும்மா சொல்லிடுறேன் சரியா, அதெல்லாம் அப்படியே நீங்க ரீட் பண்ணிக்கணும் சரியா. டிரான்ஸ்பாண்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து சிக்னல் என்னது
மதுரை அட்மிஷன் போடுவோம். டிரான்ஸ்மிட் என்ன அப்படின்னா வந்து சமிக்ஞையை கொடுத்து உடனே என்ன பண்றதுக்கு இது பண்றதுக்கும் இதுதான் டிரான்ஸ்பாண்டரா கண்டிப்பா ஒரு 3 மார்க் கொஸ்டின் சரியா. இந்த குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹாம் ரேடியோன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஹாம் ரேடியோனா என்ன? ஹாம் ரேடியோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜஸ்ட் தேடி கூடுதலா தெரிஞ்சுக்கோங்க. இந்த டிசாஸ்டர் வரும்போது எல்லா விதமான நெட்வொர்க் இருக்கு இல்லையா, அந்த இணைய இணைப்புலாம் கிடைக்காத போது இந்த ஹாம் ரேடியோ வச்சு நம்ம ஈஸியா என்ன தகவல்களை பரிமாறிக்கலாம். ஹாம் ரேடியோ அப்படிங்கிறது சமிக்ஞையை பெற்று உடனடியாக திருப்பி அனுப்புவதற்கு சரியா. சிக்னல்ஸ் மட்டும் அப்படியே இது பண்ணும் சரியா. சிக்னல்ஸ்ல எதெல்லாம் இருக்கு? டிஜிட்டல், அனலாக். என்ன இன்ஜினியரிங் படிச்சவங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். டக்குன்னு சொல்லணும்னா மெஜாரிட்டி இங்க வந்து டெக்னிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கீங்க. ஓகே, இதுல இருந்து கேள்வி கேட்கப்படக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து மிக மிக குறைவு. இந்த பாட்டுல இருந்து கேட்டாங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயம் கேட்கலாம். சோனார், ரேடார் இதெல்லாம் என்னன்னா நான் சப்ஜெக்ட் வரும்போது அதனுடைய அப்ளிகேஷன் இதெல்லாம் நான் கிளியர் பண்றதுக்காக உங்களுக்கு அப்போது நான் இது பண்ணேன் சரியா. ஓகே, அதுக்கடுத்து சயின்டிபிக் லேபரேட்டரிஸ் சொல்றாங்க இல்லையா, அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து கவுன்சில் ஆஃப் சயின்டிபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் சரியா, அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையம். இதனுடைய பணி என்ன அப்படின்னா வந்து தொழில்நுட்பத்துக்காகவும் தொழில்களுக்காகவும் அந்த நேரத்தில் என்ன புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்காகவும் உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் என்ன அப்படின்னா வந்து இந்த அமைப்பு. இது 1942 உருவாக்கப்பட்ட அமைப்பு. முதல்ல இதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா டாடா அந்த குரூப் இருக்குல்ல, அவங்க வந்து சப்போர்ட் பண்ணாங்க சரியா. குறிப்பா இது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன, ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு சரியா. கவர்மெண்டால இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் என்ன அப்படின்னா வந்து இந்த அமைப்பு. இந்த அமைப்புடைய பணி என்னன்னா எல்லா விதமான விஷயங்களுக்கும் நாட் ஓன்லி இப்போ வந்து நீங்க டிஆர்டிஓ வச்சுக்கோங்களேன். டிஆர்டிஓன்னா என்ன, பாதுகாப்பு மற்றும் ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பு இருக்கு இல்லையா, அந்த அமைப்பு அப்படிங்கிறது ஒன்லி டிஃபென்ஸ் பாதுகாப்பு தொடர்பான கருவிகள் தளவாடங்கள் இதை மேம்படுத்துவதற்காக தான் இருக்கும். பட் இங்க என்ன அப்படின்னா வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா வந்து இது எல்லா விதமானது ஈவன் வந்து பாத்தீங்கன்னா பயோ டாய்லெட்டு, ஹெல்த், இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டார் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு துறையிலுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து டெவலப் பண்றதுக்காக இது பண்ணுவாங்க சரியா. அதுதான் என்னுடைய பங்கு. இது முழுக்க முழுக்க என்ன அப்படின்னா வந்து ஒரு 10 கீ பாயிண்ட் வச்சுக்கோங்க சரியா. நாட்டின் வளர்ச்சிக்கான திட்டங்கள், research and development project national priority as awarded by the high level body concerned with overall planning for science and technology in the country. நம்ம நாட்டுக்காக வந்து எப்படி முன்னேற்றங்களை கொண்டு போகலாம் அறிவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அப்படிங்கிறதுக்காக ஒரு உயர்மட்ட குழு இருக்கும். அந்த குழு வந்து ஒரு ஓவரால் பிளான் பண்ணும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிளான் பண்றோம் இல்லையா, இப்போ இஸ்ரோ பிளான் பண்ணுது என்ன அப்படின்னா அடுத்த வருஷம் வந்து நாங்க என்ன இந்த மாதிரி இந்த சேட்டலைட் அனுப்புறோம் அப்படின்னு. அதே மாதிரி என்ன இவங்க ஓவராலா இஸ்ரோ அப்படிங்கிறது வித் ரெஃபரன்ஸ் டு என்னது ஸ்பேஸ் விண்வெளி தொடர்பான இவங்க வந்து எல்லா விதமான விஷயங்களும் ஈவன் ஹெல்த் தொடர்பா எல்லாத்தையும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பிளான் பண்றது தான் அது பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ட் பை இண்டஸ்ட்ரீஸ் இன் த பப்ளிக் பிரைவேட் செக்டர் அண்ட் அதர் இன் கன்சிடர் த நேஷனல் ப்ரையாரிட்டிஸ். இந்த ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தேசிய முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய வகையில் வந்து சில ப்ராஜெக்ட் வந்து அவங்க ஃபண்ட் பண்ணாங்க அப்படின்னா அது தொடர்பான ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடுல வந்து ஈடுபடுவது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா வந்து இப்போ டை கம்பெனி இருக்கு. டை கம்பெனி தெரியும் இல்லையா உங்களுக்கு, வாட் இஸ் டை, சாயம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் சாயம் டை தான் சொல்லுவாங்க சரியா. ஸோ இப்போ இந்த கம்பெனி இருக்கு. இப்போ வந்து திருப்பூர்ல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா வந்து அதோட வேஸ்ட் ப்ராசஸ் பண்ண வேண்டிய பிரச்சனை இருக்கு இல்லையா. அப்போ அவங்க வந்து இதில் அப்ரோச் பண்றாங்கன்னா இவங்க இது பண்ணுவாங்க, இந்த மாதிரி வந்து நீங்க வந்து உங்களுடைய வேஸ்ட் வாட்டரை ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயம் வந்து உங்களுக்கு வந்து இவங்க இது பண்றது அதான் வச்சுக்கலாம் சரியா. அது அரசாங்கம் கொடுத்தாலும் சரிதான், பப்ளிக் கொடுத்தாலும் யாரும் வந்து கொடுத்தாலும் அந்த மாதிரியான பணிகளையும் ஆராய்ச்சியிலையும் ஈடுபடுறாங்க சரியா. அதுக்கப்புறம்னா research and development directed towards the continuous improvement of the indigenous technology and adaptation and development of imported technology. இதுல என்ன அப்படின்னா வந்து ஒன்னு இறக்குமதி செய்யப்பட்ட தொழில்நுட்பமா இருக்கணும், இல்ல அப்படின்னா வந்து இறக்குமதி செய்யப்பட்ட தொழில்நுட்பத்தை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்மளே சுயமா தயாரிக்கிற மாதிரியான ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளில் ஈடுபடுறது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஒரு 50 வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், நம்ம சேட்டலைட் ஆண்டனை யாரை டிபெண்ட் பண்ணியிருந்தோம், ஒரு ஏவுகணை அனுப்பணும் யாரை டிபெண்ட் பண்ணியிருந்தோம், வேற நாடுகளை. இப்போ என்ன நம்மளே இது பண்றோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி வந்து இறக்குமதி செய்யப்பட்ட மாதிரி தொழில்கள்லாம் இருக்கும்போது என்ன அப்படின்னா வந்து நம்ம
இதை நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி இம்போர்ட் செய்யப்பட்ட தொழில் அந்த டெக்னாலஜியை வந்து தகவமைத்துக் கொள்றது. அடாப்ட் அப்படின்ற தகவமைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா வந்து நீங்க ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்க, அதை உங்களுடைய பயன்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிட்டு இல்லையா? அப்படிதான் ஒரு பொருள் சொல்லுங்க பார்ப்போம். நீங்க அதோட அந்த பொருளுடைய பர்பஸே வேறவா இருக்கும். ஆனா நம்ம அதை ஒரு வேற பர்பஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். போன், லேப்டாப்ல என்ன அப்படி போன் அப்படி என்ன யூஸ் பண்றீங்க? கால் பேசுறதுக்கு அப்பனா நீங்க பேசிக் மாடலே வாங்கலாமே. சரி அப்படி கூட வச்சுக்கலாம். சரியா? அப்படிலாம் இல்ல. என்னது மொபைல் ஒரு அரிய 21ஆம் நூற்றாண்டின் அரிய கண்டுபிடிப்பு. இன்னும் டெக்னாலஜி அப்படிங்கிறது எங்க போகும் அப்படிங்கிறதே தெரியல. இன்னும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வந்துருச்சு வச்சுக்கோங்களேன். செயற்கை தொழில்நுட்பம் வந்துச்சுன்னா என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படிங்கிறதே தெரியாது. ஏன்னா இமேஜின். சரியா? இப்போ இந்த வாரம் கூட பாத்தீங்க அப்படின்னா வந்து பெங்களூர்ல ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு ரோபோட் ஒன்று கிரியேட் பண்ணிருக்காங்க. சரியா? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து ஒரு மனிதனை இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா வந்து இப்போ நீங்க ரோபோட் பார்த்துருப்பீங்க இல்லையா? ரோபோட் எப்படி செயல்படும்? கமெண்ட் ஆல்ரெடி நீங்க ஃபீட் பண்ணி விஷயத்தை மட்டும் தான் பண்ணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எந்திரன் படம் பார்த்துருப்பீங்க. நான் 2வது படம் பார்க்கல, முதல் படம் தான் பார்த்தேன். அதுல வந்து என்னன்னா அந்த கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் அது ரோபோ சிட்டி என்ன செய்யும்? அது பண்ணி வெட்டுனா வெட்டிடுதா, தலையை கையை வெட்டிடுதா, அந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணதை வச்சு மட்டும்தான் என்னது அந்த ரோபோ அப்படிங்கிறது இருக்கு. இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா ஒரு மனிதன் ஒரு ஹியூமன் வந்து எப்படி சிந்திப்பானோ அதே மாதிரியான விஷயங்களை அந்த மிஷினுக்கு வந்து கற்றுக் கொடுப்பாங்க. கற்றுக் கொடுத்து அதன் அடிப்படையில் உருவாக்குறது தான். சரியா? அது இட்ஸ் நாட் ஏ பயாலஜிக்கல் எவால்வ்டு ஒன், இட் இஸ் டெக்னாலஜிக்கல் எவால்வ்டு ஒன். அது வந்து உயிரி ரீதியாக மேம்படுத்தப்பட்ட ஒரு உயிரா இருக்காது. ஒரு இயந்திரத்தை கொண்டு வடிவமைக்கப்பட்ட ஒரு உயிராக தான் இருக்கும். அந்த உயிர் வந்து ஒரு மனிதன் எப்படி சிந்திக்கிறான், எப்படி செயல்படுறான் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா? அதை அடிப்படையாக சொல்லப்படக்கூடியதா என்ன அப்படின்னா வந்து இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதுதான் வந்து என்ன இப்ப பரவலா பேசப்பட்டிருக்கு. எல்லா துறைகளிலும் வந்து என்ன ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேசுறாங்க. ஓகே, இதுல வந்து ஒவ்வொரு ஸ்டெப் இருக்கு. வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கமெண்ட் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நார்மல். சரியா? இதுல வந்து டீப் லேர்னிங். சரியா? டீப் லேர்னிங்ல இருந்து மிஷின் லேர்னிங் மோடு கொண்டு போவாங்க. அப்படி ஸ்டெப் பை கொண்டு வந்தா என்ன அப்படின்னா வந்து கடைசியா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் இது வரும். பட் இது வந்து முழுக்க இன்னும் ரிசர்ச் ஆஸ்பெக்ட்ல தான் இருக்கு. பட் வித்தின் ஒரு 10 இயர்ஸ்க்குள்ள வந்து என்ன பாசிபிள் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யுது. சொல்ல முடியாது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப எளிமையாயிரும். இப்பவே செல்போனால நம்ம என்ன ரொம்ப என்ன ஆயிட்டோம்? ஞாபகம் வச்சு சக்தி மறந்துருச்சா? அது நீங்க ஓகே. அடுத்து வேற போன்னால வந்து சரி சொல்லுங்க, வாட் ஆர் த மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் மொபைல் போன்? இல்லைன்னா தொழில்நுட்பத்தால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் அப்படின்னு வச்சுக்கலாம். இட் இன்க்ளூட்ஸ் ஆல்சோ டெக்னாலஜி. மொபைல் போன் அப்படிங்கிறது டெக்னாலஜி தான். சரியா? எளிமையா கரெக்டா இருக்கும். சரியா? மொபைல் போன் நீங்க எதனா வழிகளுக்கெல்லாம் யூஸ் பண்றீங்க. மொபைல் பேங்கிங், முன்னாடி எல்லாம் பேங்க் போய் தான் பணம் போடணும். சரியா? இப்ப இருந்த இடத்துல இருந்து டெஸ்ட், கூகுள் பே, வாட் எவர் இட் இஸ், அதுக்கப்புறம் என்ன பேடி நிறைய வந்துருச்சு. இது அதுக்கப்புறம் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் என்ன நம்ம இணையதளம் மூலமாவே பண்ணிக்கிறோம். ஸோ அதுல நிறைய இருக்கு. பட் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸும் நிறைய இருக்கு. பட் அது தனியா வந்து டெக்னாலஜியுடைய இம்பாக்ட் பார்க்கும்போது தனியா பார்ப்போம். சரியா? அதுக்கப்புறம் என்னன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆன் நியூ டெக்னாலஜிஸ் ரெலவென்ட் டு தி கண்ட்ரீஸ் சோஷியல் எகனாமிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் நீட்ஸ் இன் கீப்பிங் வித் தி நேஷனல் ஆப்ஜெக்டிவ் அண்ட் செல்ஃப் ரிலையன்ஸ். தன்னிறைவு அடையும் பொருட்டு நம்மளுடைய சமூக பொருளாதார தொழில்நுட்பம் இந்த மாதிரியான அடிப்படையான விஷயங்களை வச்சு புதிய தொழில்நுட்பங்களை மேம்படுத்துதல். இப்போ சோஷியல் அப்படிங்கிற இடத்துல இந்த எப்படி பார்ப்பீங்க? சமுதாயத்துக்கு வந்து டெக்னாலஜி வந்து எப்படி பயன்படுத்தலாம்னா எப்படி யோசிப்பீங்க? யாரா சொல்ல முடியுமா? 181. ஓகே, அது ஓகே, அதெல்லாம் பேசிக் லெவல். அட்வான்ஸ் லெவல் நம்ம சேட்டலைட் விடுறோம். சரியா? ஆனா மேனுவல் ஸ்கேவேஞ்சிங்கான அந்த மிஷின் கிடையாது. புரியுதா? ஸோ இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்லாம் நம்ம என்ன பண்ணணும்? மேனுவல் ஸ்கேவேஜிங் அப்படின்னா வந்து மனித கழிவுகள் அவற்றை அதுக்கு நம்ம தொழில்நுட்பம் இருக்கா? இல்ல. ஆனா நம்ம என்ன பண்றோம்?
ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா வந்து இந்த நிறுவனம் வந்து புதுசாக வந்து சோஷியல் எக்கனாமிக் சமூகத்தை என்னது சோஷியல் அஸ்பெக்ட்ல அது எக்கனாமிக் லெவலில் எப்படி பண்ணலாம், புதிய தொழில்நுட்பத்து மூலம் எப்படி வந்து பொருளாதார வளர்ச்சி அடைய வைக்கலாம். யூடியூப் இருக்கா? யூடியூப் மூலம் எல்லாரும் மணி எப்படி ஏர்ன் பண்றாங்க? AdSense அப்படின்னா தெரியுமா? நீங்க வந்து வீடியோ பாக்குறீங்க இல்லையா, வீடியோ பார்க்கும்போது இடையில ஆட் வந்துகிட்டே இருக்கா, அதுக்கு பேர் என்ன தெரியுமா? AdSense அப்படிங்கிறது அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜிபிஎஸ் அண்ட் நம்ம பயன்படுத்துற டேட்டாஸ் பிக் டேட்டா சொல்லப்படக்கூடிய பெருந்தரவழி அடிப்படையாக வச்சு நீங்க கூகுள்ல வந்து ஒரு விஷயத்தை தேடுறீங்க அப்படின்னா வந்து அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே என்னன்னா நீங்க யூடியூப்ல வீடியோ பார்க்கும்போது என்ன உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா முன்னாடி பண்ணும். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க தேடாத விஷயங்கள் வரவே வராது. நீங்க தேடின விஷயங்கள் எல்லாமே வந்து ஆட் ஆகிறது விஷயம் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வில்லேஜ் ஃபுட் ஃபேக்டரின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? போன வாரம் கூட ஆர்டிகல் போட்டிருக்கீங்க, இங்கிலீஷ் ஆர்டிகல் போட்டிருந்தாங்களே. இந்த ஏதாவது என்னன்னா கூகுள் யூடியூப் வந்து தமிழ்நாடு விஷயம் வாங்க என்ன அதிக அளவில் வந்து வருவாயிட்டுறாங்க அப்படிங்கிறது. இப்போ நீங்க ஒரு வீடியோ போடுறீங்கன்னா உங்க வீடியோவுக்கு அதிக அளவான வியூ இருந்துச்சுன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? உங்களுக்கு வந்து ஒன்றும் இல்லை, கோவிட் சாகர் தெரியுமா? யாரு? பரிதாபங்கள். அவங்க மெட்ராஸ் விட்டு போய் ரொம்ப நாளாச்சு சரியா? பரிதாபங்கள். ஸோ பரிதாபம் அவங்க பண்றதுனால நீங்க என்ன காசு நினைக்க அவங்களுக்கு எப்படி பெனிஃபிட் கேட்பீங்க அப்படி தானே? அவங்களுக்கு எவ்வளவு காசு வரும் தெரியுமா ஒரு வீடியோவுக்கு? எவ்வளவு வரும்? கேன் யூ கெஸ்? நம்ம நினைக்கிற எல்லாம் சும்மா பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. அந்த ஆட் வந்துட்டே இருக்க இல்லையா, ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு ஆட் வரும். மீன்ஸ் டைம் பிரேக் அந்த அது வேறுபடலாம் ஆட் வரும். இதெல்லாம் வந்து டெக்னாலஜி வந்து இதெல்லாம் என்ன ஒரு பொருளாதாரத்துக்கு பயன்படும். எக்ஸாம்பிளுக்காக சொல்லுவாங்க சரியா? யூடியூப் அதுக்கப்புறம் வேற டெக்னாலஜி இருக்கு. இப்போ நான் இது இன்டர்நெட் இருக்கு, நான் இது மூலமா நான் எக்கனாமிக்கலா பெனிஃபிட் அடைகிறேன் இருக்கு. இந்த மாதிரி வந்து தொழில்நுட்பத்தை வந்து பொருளாதார வளர்ச்சிக்கும் பயன்படுத்துற மாதிரி, அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல்ஸ் தொழிற்சாலைகளுக்கு ஏற்ற மாதிரி அதை எப்படி பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு துறையில இந்த 3 துறை அடிப்படையாக வச்சு புதிய தொழில்நுட்பத்தை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறது. ஓகே, அதுக்கப்புறம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்ராப்ரியேட் அண்ட் அல்டர்னேட் டெக்னாலஜிஸ் வித் எம்பசிஸ் ஆன் தி யூஸ் ஆஃப் லோக்கல் ரிசோர்சஸ். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய என்ன வளங்கள், உள்நாட்டு வளங்களை அடிப்படையாக வச்சு எப்படி வந்து இது பண்ணலாம், டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா வந்து கன்னியாகுமரி அண்ட் ஃப்ரம் தூத்துக்குடியில இருந்து கன்னியாகுமரியில இருந்து வியா என்ன உங்களுக்கு கேரளா கோஸ்டோட என்ன இது சோர்சஸ் இருக்கு? மோனோசைட் ஒன்று இருக்கு சரியா? அதை நம்ம எதுக்கு பயன்படுத்தலாம்? தோரியம் சரியா? தோரியத்தை வந்து ஒரு ஃபியூயலா பயன்படுத்தலாம். பட் வி டோன்ட் ஹேவ் தி டெக்னாலஜி. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கிட்ட உள்நாட்டில் கிடைக்கிற தொழில்நுட்பங்கள் வளங்களை வச்சு எப்படி தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவது, இந்த எக்ஸாம்பிள்லாம் எழுதிக்கோங்க சரியா? இதெல்லாம் நீங்க எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மார்க் கிடைக்கும். இந்த பாயிண்ட் எந்த புக்லயா இங்க எல்லாரும் படிச்சிருவாங்க. பட் நீங்க நான் அடிக்கடி ஆக்சுவலா சொல்றேன் இல்லையா, இதெல்லாம் எக்ஸாம்பிளா எழுதும்போது என்னன்னா எவாலுவேஷனுக்கு இன்னும் புரியும், உங்க பேப்பரை வித்தியாசப்படுத்தி காட்டும். ஓகே, அடுத்து வந்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் நேஷனல் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் லைப்ரரி ஆஃப் ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் மெட்டீரியல். அதுக்கப்புறம் இந்த அளவீடுகள் இருக்கு இல்லையா, அதுக்காக வந்து நிலையான ஒரு முறையில பராமரிக்கிறது, அதுக்கப்புறம் நூலகங்கள் பராமரிக்கிறது அதனுடைய பணிகள். அதுக்கப்புறம்னா டெக்னிக்கல் அட்வைசஸ் சர்வீசஸ் லைக் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்டென்ஷன் கன்சல்டன்சி அண்ட் டெஸ்டிங் சரியா? தகவல் அப்புறம் வந்து ஆலோசனை, இது மாதிரியான விஷயங்களுக்கு அரசுக்கு பிற துறைகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இது பண்றதெல்லாம் என்னுடைய பணிகள். இந்த 7 பாயிண்ட், இந்த 7 பாயிண்ட்டை நீங்க 10 பாயிண்ட் எப்படி டெவலப் பண்ணிக்கலாம் எழுதிக்கலாம் இல்ல சரியா? இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 8 மார்க் கேள்வியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா சுருக்குங்க சரியா? டு ரிசர்ச் ஆன் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்த 3 போட்டு முடிச்சுக்கணும். எல்லாம் தமிழ் எழுதக்கூடாது புரியுதா? இல்ல இது 2 பாயிண்டா பிரிச்சிருங்க சரியா? கண்ட்ரிஸ் நீட்ஸ் சரியா? அதுக்கப்புறம்னா நேஷனல் அப்ஜெக்டிவ் ஆஃப் செல்ஃப் ரிலையன்ஸ் பாயிண்ட் ஸ்பிட் பண்ணி எழுதினீங்கன்னா அதிகமான பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் சரியா? அடுத்து டிஆர்டிஓ, டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், தேசிய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையம் சரியா? தேசிய பாதுகாப்பு மற்றும் ஆராய்ச்சி மேம்பாட்டு மையம் அப்படிங்கிறது எப்ப ஏற்பட்டது? 1958 சரியா? அதுக்கு முன்னாடி ஒரு 2 அமைப்பு இருந்துச்சு. குறிப்பா வந்து இந்த கப்பல் இந்த டிஃபென்ஸ்க்காக 2 அமைப்பு இருந்துச்சு. அந்த 2 அமைப்பை என்ன பண்ணாங்க, இன்டெகிரேட் பண்ணி புதுசா உருவாக்கிட்டாங்க சரியா?
இது எது கீழே வரும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், ராணுவ அமைச்சகம் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே தான் வரும். இவங்களுடைய பணி அப்படிங்கிறது முன்னாடி பார்த்தல சிஎஸ்ஐஆர் அது மாதிரி இல்லாம குறிப்பு சாரி வித் ரெஃபரன்ஸ் டு தி டிஃபென்ஸ் டெக்னாலஜி. இப்போ நீங்க பாக்குறீங்க இந்த டிஆர்டிஓ பேர் நீங்க எங்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? எப்பெல்லாம் பேப்பர்ல வரும், வாரத்துக்கு ஒரு டைம் வந்துடும். அப்புறம் புரியல, முக்கியமான வார்த்தை சொல்ல மாட்டேங்க. எது சம்பந்தமா டிஆர்டிஓ பேர் அடிக்கடி வருது? சேட்டலைட், அக்னி வரும்போது வருதா, ரஸ்டம், ஆளில்லா ஏவுகணை, இடைமறித்து தாக்கும் இன்டர்செப்டைல் மிசைல், இடைமறித்து தாக்கும் ஏவுகணை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது டிஆர்டிஓ வெளியிட்ட செய்தி குறிப்பு அப்படின்னு தான் வரும். புரியுதுங்களா? ஸோ இது என்னன்னா முழுக்க முழுக்க என்னன்னா ராணுவம் சார்ந்த அந்த பணிகள் இருக்கு இல்லையா, அதை அடிப்படையாக வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த டிஃபென்ஸ் டெக்னாலஜில நம்ம என்ன பண்ணணும், சஸ்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறதா, செல்ஃப் ரிலையன்ஸ் அடையணும். சரி, இந்த உலகம் அப்படிங்கிறது எதை வச்சு இயங்கிட்டு இருக்கு? அமெரிக்கா ஏதாவது சண்டை போடுது. ஒய் அமெரிக்கா ரஷ்யா சண்டை போட்டே இருக்கு. பொருளாதாரம், ஆயுதங்கள். இந்தியா வந்து பட்ஜெட்ல வந்து டிஃபென்ஸுக்கு எவ்வளவு கொடுக்குது? இந்தியா வந்து டிஃபென்ஸ்ல பட்ஜெட்டுக்கு எவ்வளவு கொடுக்குது? ஒரு அதிக வருஷத்துக்கு 1 லட்சம் கோடிக்கு மேல அதிகம் கொடுக்குது இல்லையா? ஸோ இப்போ நம்ம நாட்டில் வாங்கிட்டு இருக்கிறோம். இந்த சர்வதேச நாடுடைய அமெரிக்கா வந்து ஏன் எல்லா நாட்டிலையும் பிரச்சனை ஏற்படுத்துதுன்னா ராணுவம் வாங்கணும். சரி, ராணுவ தளவாடங்கள் வந்து நம்ம வாங்கணும். சரி, நம்ம இந்த வாங்குறோமே இந்த தளவாடங்கள் இதை எப்போது யூஸ் பண்றோமா? எப்போது யூஸ் பண்ணிருக்கோமா? ஆனா ஆண்டுதோறும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? we are spending, they are minting money. the international like France, ரஷ்யா, அமெரிக்கா, இதனால தான் பிரச்சனை. சரியா? ஆயில், அதுக்கப்புறம் என்ன டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ், இந்த ரெண்டும் தான் உலக அளவில் வந்து சந்தைகளை வந்து குறி வச்சிருக்கக்கூடிய ஒரு தொழில். அதனால தான் சரி, அது அண்டர்ஸ்டாண்டிங் சொன்னேன், அதை எழுதணும் அவசியம் இல்லை. இந்த சொன்னல ஐஎஸ் சொன்னது என்னன்னா அது வந்து ராணுவ தளவாட, அதனால தான் சர்வதேச உறவுகள் அப்படிங்கிறது இவ்வளோ எடுத்துக்கிட்டே வருது. இல்லை ராணுவ விற்பனையை மையமாக வச்சு தான் என்ன இருக்கு. ஃபார் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய பிலேட்டரல் மீட்டிங் இருநாடு தொடர்பான இது, குறிப்பா ரஷ்யா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, அமெரிக்கா, இந்த 5 நாடுகளோட போகும்போது என்ன ஒப்பந்தம் போடுவாங்கன்னா புதிதாக ராணுவ தளவாடங்கள் வாங்க ஒப்பந்தம், 10,000 கோடி, லேக்ஸ் ஆஃப் க்ரோர்ஸ், இதெல்லாம் வந்து அதற்கான காரணம் என்ன அதுதான். சரியா? ஸோ இதெல்லாம் என்னன்னா நம்மளே தயாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு செயல்படும். சரியா? அடுத்து வந்து எதுக்கெல்லாம் என்னன்னா விண்வெளி, வானியல், போர் தளவாடம், போர் வாகனங்கள், எலக்ட்ரானிக், மின்னியல், கருவியியல், பொறியியல் அமைப்பு, ஏவுகணை, பொருட்கள், கடற்படை அமைப்பு, முன்னேறிய அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் லைஃப் சயின்சஸ். அதுக்கப்புறம் இதெல்லாம் இங்கிலீஷ் சொல்லி. சரியா? இதெல்லாம் தமிழ்ல சொன்னா சில இது புரியாது, இங்கிலீஷ் சொல்லிடுறேன். Various like include aeronautics, armaments, combat vehicles, electrons, instrumentation engineering systems, missiles, materials, naval system, advanced computing, simulation of life sciences. சரியா? லைஃப் சயின்சஸ் நீங்க எப்படி கொண்டு வரலாம்னு கேட்கலாம். சரியா? அது எப்படி நீங்க வந்து டிஆர்டிஓ பயன்படுத்தலாம்னு சொல்லி கேட்கலாம். அது எப்படி பயன்படும்? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு மிலிட்டரி பீப்புள் இருக்காங்கன்னா அவங்க என்ன ஒரு இடத்துல இருக்க போறது கிடையாது. சரியா? நிறைய இடங்கள்ல பணி நம்ம மாதிரி நார்மல் இடத்துல இருந்தால் அது பிரச்சனை கிடையாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் வந்து என்ன பண்றோம்னா உருவாக்குறது இருக்கு இல்லையா, அதெல்லாம் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள்னா ஒரு குறைவான அளவில் வந்து ஒரு உணவுப் பொருட்களை உற்பத்தி பண்றது, அதன் மூலம் நீண்ட காலமாக வந்து அவங்களால வந்து பணியாற்ற வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இது கீழே கொண்டு வரணும். ஓகே, அதுக்கப்புறம் அப்ரைசிங் அண்ட் அட்வைசிங் ரக்ஷா மந்திரி ஆன் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் நேஷனல் செக்யூரிட்டி எமர்ஜிங் டெவலப்மெண்ட் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அதாவது வந்து அறிவியல் தொழில்நுட்பத்துறையில வந்து பாதுகாப்பு தொடர்பான புதிய தொழில்நுட்பங்கள் எதனாலும் வளர்ந்து வந்துச்சுன்னா அது தொடர்பான விஷயங்களை வந்து யாருக்கு? ரக்ஷா மந்திரி தான். யாரு? பாதுகாப்புத்துறை அமைச்சர், டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி. சரியா? இப்ப யாரு? நிர்மலா சீதாராமன் ஃப்ரம் தமிழ்நாடு. ஓகே, அந்த மாதிரி இதுல இது பண்றது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டரிங் அட்வைஸ் டு ரக்ஷா மந்திரி அண்ட் டு
the three services and inter-services organization on all scientific aspects of weapons, weapon platforms, military operations, surveillance, support and logistics in all likely theaters of conflict. என்ன அப்படின்னா வந்து வெளியுறவு அமைச்சரும் பாதுகாப்பிடையே ஒரு இணைப்புள்ளியாக இரண்டாவது பாயிண்ட், ராணுவ அமைச்சருக்கு 3 படைப்பிரிவுகள் தேவையான ஆயுதங்கள், உளவு பார்த்தல், போக்குவரத்து துறையில் தொழில்நுட்ப ஆலோசனை வழங்குவது. சரியா? உளவு பார்க்கறது அப்படிங்கிறது என்னது? இட் இஸ் இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா என்ன ஆகும்? இப்போ நம்ம வந்து ஒரு சர்வேலன்ஸ் பண்ணல, சரியா? சர்வேலன்ஸ் ஆகல அப்படின்னா என்ன? இல்லைன்னா என்ன ஆகும்? எனி எக்ஸாம்பிள்? ஒரு ப்ராப்பர் சர்வேலன்ஸ் இல்லைன்னா அவ்வளவு தூரம்லாம் வேணாம், அங்கெல்லாம் வேணாம். நீங்க மும்பை அட்டாக் வச்சுக்கலாம். சரியா? மும்பை எங்க இருக்கு? இங்க வந்து அடிச்சிட்டாங்களா? தட்ஸ் a fact. சரியா? சர்வேலன்ஸ் அப்படிங்கிறது தேவை. ஓகே, அதுல இருந்து பாத்தீங்கன்னா to function with the concurrence of Ministry of External Affairs as the nodal coordinating agency of the Ministry of Defence on all matters relating to instruments of accord with foreign governments relating to the acquisition of technology was expected to India as subject of the national security related controls of foreign governments. இது என்ன அப்படின்னா வந்து இப்போ நம்ம டிஃபென்ஸ் டெக்னாலஜி வாங்குறோம் அப்படின்னா யார் நம்ம டைரக்டா டிஃபென்ஸ் மினிஸ்டர் போக மாட்டாரு. முதல்ல டிப்ளமேட்டிக் டாக்ஸ் நடக்கும். சரியா? டிப்ளமேட்டிக் டாக்ஸ்னா என்ன? ராஜாங்க அளவிலான, சரியா, மினிஸ்ட்ரி டு மினிஸ்ட்ரி, எக்ஸ்டர்னல் மினிஸ்ட்ரி மூலமா பேச்சுவார்த்தை நடக்கும். அதுக்கப்புறம் என்ன தொழில்நுட்பத்தில் வாங்க போறோம் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீல் டெக்னாலஜி நம்ம ஆர்டர் வாங்க போறோம். ஸ்டீல் டெக்னாலஜி அப்படின்னா என்ன? ஸ்டீல் டெக்னாலஜினா என்ன? ஸ்டீல் டெக்னாலஜி என்ன? ஸ்டீல்னா உளவு பார்த்து இப்போ ரஷ்யாவோட வாங்கிருக்கோம். சரியா? ஸோ இந்த மாதிரி புதுசாக ஒரு தொழில்நுட்பம் வாங்கும்போது அது மாதிரியான விஷயங்கள் இந்த டிஆர்டிஓ அப்படிங்கிறது டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கும் யாருக்கும் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி ஒரு லிங்காக செயல்படும். யார இதுல இந்த சிஸ்டம் நல்லா இருக்கும், இதுல ரஷ்யா நல்லா இருக்கும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதுக்கப்புறம்னா formulation and execution of programs of scientific research and design, development and test and evaluation in field of national security. சரியா? தேசிய பாதுகாப்பு தொடர்பான புதுசா எந்த விதமான ராணுவ வடிவமைப்பா இருக்கட்டும், இந்த மாதிரி புதுசா ஒரு பண்ணா கூட அதுக்கெல்லாம் வந்து என்னது இவங்க முன்னின்று செயல்படுவாங்க. அதுக்கப்புறம் டைரக்ஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஏஜென்சிஸ், லேபரேட்டரிஸ், எஸ்டாபிளிஷ்மெண்ட்ஸ், ranges, facilities, programs and projects of the department. சரியா? இந்த துறையின் கீழ் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரிவுகள் இருக்கு இல்லையா, லேப் இதெல்லாம் மேனேஜ் பண்றது. சரியா? ஜெய்ப்பூர் ஃபுட்னா தெரியுமா? ஜெய்ப்பூர் ஃபுட், ஜெய்ப்பூர் பாதம். எஸ், கரெக்ட். யார் கண்டுபிடிச்சா? அப்துல் கலாம். சரியா? அதெல்லாம் அப்துல் கலாமா உண்டு. சரியா? அவர் டிஆர்டிஓ இருக்கும்போது அந்த ஜெய்ப்பூர் பாதம் அப்படிங்கிற. சரியா? ஹி இன்வென்டட் a new type of material. சரியா? இப்போ முன்னாடி என்ன அப்படின்னா வந்து ஒருத்தங்க ஏதாவது வந்து விபத்தில் ஏற்படுது அப்படின்னா வந்து அந்த நீண்ட காலமாக ஆச்சு. சரியா? இவர் இந்த புது மெட்டீரியல் மூலமா நம்ம இப்போ காலில் பிளேட்லாம் வைக்கிறோம் இல்லையா? ஸோ இந்த மெட்டீரியல் வந்து அதுக்கு பயன்படுத்தப்படுது. அதனால சொல்றாங்க ஜெய்ப்பூர் ஃபுட் சொல்றாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இது கீழே வந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரயில்வே மினிஸ்ட்ரியில் வந்து பயோடைரக்ட் யூஸ் பண்ணாங்க இல்லையா? பயோடைரக்ட் அதை டெவலப் பண்ணது யாரு? டிஆர்டிஓ. டிஆர்டிஓ டிஃபென்ஸ்க்காக பண்ணிச்சு. இட் இஸ் ஓகே சூட்டபிள் ஃபார் ஆல் பிளேசஸ் ஒன்று யார் கொடுத்தா? கவர்மெண்ட் கொடுத்தா. அப்புறம் ரயில்வே வந்து இதை பண்ணிக்கிட்டு. சரியா? அதுக்கப்புறம் ஆல் மேட்டர்ஸ் ரிலேட்டிங் டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிசைன் அண்ட் ஒர்த்தினஸ் ஆஃப் மிலிட்டரி ஏர்கிராஃப்ட் தியர் எக்யூப்மெண்ட். சரியா? அந்த ஏர்கிராஃப்ட்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு முறையான சான்றிதழ் வழங்குது. குறிப்பா பாதுகாப்பு தொடர்பான இருக்கு இல்லையா, அது எல்லாரும் வழங்குறது யாரும் டிஆர்டிஓ தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஆல் மேட்டர்ஸ் ரிலேட்டிங் டு தி ப்ரொடக்ஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி ரிலேட்டட் பை தி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட். சரியா? தொழில்நுட்ப மாற்றம் இருக்கு இல்லையா, இப்போ ஒரு உருவாக்குறாங்க, இதை வேற நாட்டுக்கு வந்து கொடுக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா வந்து எந்த நாட்டு சப்போர்ட் பண்ணும்? பக்கத்தில் சின்ன சின்ன நாடு இருக்கு இல்லையா, இலங்கை, மியான்மர், நேபாள், பங்களாதேஷ், இது பண்ணும்போது இது மாதிரியான விஷயங்கள்ல இது பண்றது. ஓகே. அதுக்கப்புறம் என்ன சயின்டிபிக் அனாலிசிஸ் சப்போர்ட் அண்ட் பார்ட் வித் அக்விசிஷன் ஆஃப் evaluation production of all weapon system and related technologies proposed to be acquired by the Ministry of Defence. அதுக்கப்புறம் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் புதுசா வந்து எந்த ஒரு டெக்னாலஜிக்கல் டிரான்ஸ்ஃபர் ஏதோ ஒரு பண்ணுச்சுன்னா அது மாதிரியான விஷயங்கள்ல இது எப்போதும் என்ன தொடர்ந்து வந்து ஆலோசனை கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறது
to render advice on the technological and intellectual property aspects of the import of technology by production units and enterprises manufacturing or proposing to manufacture equipment stores for the armed services. அதாவது வந்து ராணுவ துறைகளுக்கு தேவையான எந்த ஒரு தொழில்நுட்பமாக இருந்தாலும் என்னன்னா குறிப்பா இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டினா என்ன? அறிவுசார் சொத்துரிமை மீன்ஸ் அறிவுசார் சொத்துரிமை அப்படின்னா வந்து சில விஷயங்கள் அப்படிங்கிறது இவங்க மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது அவங்களுக்கு தான் ஃபுல் ரைட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து ஆலோசனை வழங்குறதுலாம் யார் அப்படின்னா வந்து இந்த டிஆர்டிஓ, குறிப்பா நேஷனல் செக்யூரிட்டி, தேசிய பாதுகாப்பு தொடர்பான விஷயங்கள். ஓகே, இது ஒரு கேள்வி வரலாம். சரியா? அதுக்கப்புறம்னா டிஐஎஃப்ஆர், இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச். கேள்விப்படலையா? கேள்விப்பட்டிருக்கணும். நீங்க கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா நான் சொல்லுவேன், நீங்க வந்து நல்லா படிச்சிருக்கீங்க பிலிம்ஸ்க்கு அப்படின்னு சொல்லுவேன். இட்ஸ் ரிலேட்டட் டு என்னது? தேனி எதுக்கு செய்தியில் வந்துச்சு? நீட்டணும். சரியா? அதை யார் செயல்படுத்துறா? டிஐஎஃப்ஆர், டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச், டாடா அடிப்படை ஆராய்ச்சி மையம் அப்படிங்கிறதா. சரியா? இந்த டாடா டிஐஎஃப்ஆர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து அடிப்படை ரிசர்ச் இருக்குல்ல, எல்லா துறையில உள்ள பேசிக் ரிசர்ச் அடிப்படை ஆராய்ச்சி பண்ணக்கூடியதான் என்ன அப்படின்னா வந்து இந்த டிஐஎஃப்ஆர் அப்படிங்கிற அமைப்பு. சரியா? அதோட ஹெட் குவார்டர் இருக்கு, டிராம்பேல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டாடா இது பண்ணதுனால என்னன்னா இவங்க அந்த ஃபங்க்ஷனை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இதுல வரலாம். அது 3 மார்க் எழுதி தான் இருக்காங்க. சரியா? 1945 பண்ணாங்க. சரியா? இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணிதம், கணினி அறிவியல் ஆகியவற்றில் அடிப்படை ஆராய்ச்சி செய்தது. அதுக்கப்புறம் வந்து பார்க் அப்படின்னா என்ன? பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர். இது எந்த வருஷம் ஏற்படுத்தப்பட்டது? 1957. சரியா? ஜஹாங்கீர் பாபா இருக்காரு, சாரி ஹோமி பாபா அவர் நம்ம இருக்காரு இல்லையா, அவர் தான் அமைச்சவர். இது என்ன அப்படின்னா நம்ம நாட்டுக்கு தேவையான நியூக்ளியர் டெக்னாலஜி. எதுக்கு நியூக்ளியர் டெக்னாலஜினா எதெல்லாம்? அணு ஆராய்ச்சி, எனர்ஜி தொடர்பான விஷயம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் தான் பண்ணும். இது வந்து ஓபனா சொல்ல முடியுது. இதை தாண்டி என்ன மற்ற விஷயங்களையும் இந்த பார்க் அப்படிங்கிறது பண்ணும். பட் இட் இஸ் நாட் ஓப்பன் டு எல்லாத்துக்கும் தெரியாது. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அட்டாமிக் பாம் அப்படின்னா இது கீழே ஏற்பாடு வெளியே தெரியாது. பொதுவானுடைய வேலை என்ன இருக்குன்னா நியூக்ளியர் ரிசர்ச் தொடர்பான விஷயமா தான் இருக்கு. சரியா? இதுதான் என்ன, இந்தியாவில் நிறைய ரியாக்டர் இருக்கு இல்லையா. ரியாக்டர்னா என்னது? அணு உலை. இந்த அணு உலைகளெல்லாம் உருவாக்குனது என்ன அமைப்புனா இந்த பார்க் தான். சரியா? அப்சரா, துருவா, பூர்ணிமா, காமினி இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதெல்லாம் என்ன நேம்ஸ் ஆஃப் வேரியர் ரியாக்டர். இப்ப கல்பாக்கத்தோட இருக்குது காமினி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இது என்ன இருக்கு இல்லையா, உங்களுக்கு இந்த நியூக்ளியர் டெக்னாலஜி வரும்போது தனியாக நியூக்ளியர் டெக்னாலஜி தனியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த அப்சரா பத்தி துருவா பத்திலாம் ஒரு 3 மார்க் எழுதி கேட்கலாம். ரைட் ஷார்ட் நோட் ஆன் அப்சரா, ரைட் ஷார்ட் நோட் ஆன் கல்பாக்கம், சாரி காமினி. இதெல்லாம் வேறுபாடு இருக்கு. நீ 3 ஜெனரேஷன் ஆஃப் அதுல இந்த நியூக்ளியர் ஜெனரேஷன்ல வந்து 3 இருக்கு. முதல் என்னன்னா ஃபாஸ்ட் சாரி ரியாக்டர் வரும், ஃபாஸ்ட் ரியாக்டர் அப்படிங்கிற ஒன்றுனா எவால்வேட்டே வரும். அதை தனியாக பார்த்துக்கலாம். சரியா? ஓகே, அடுத்தது ஜெனரல் சயின்டிஃபிக் லா. சரியா? இதில் வந்து சில சயின்டிஃபிக் லேபரேட்டரிஸ்ல சில விட்டுருப்பேன். என்ன அப்படின்னா வந்து இந்த இஸ்ரோ, அதுக்கப்புறம் ஓஷன் டெக்னாலஜி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லேபரேட்டரிஸ் அதில் ஆட் பண்ணலாம். அதை என்ன பண்ணுவோம்னா அந்த பர்டிகுலர் டாபிக் வரும் இல்லையா, அந்த பர்டிகுலர் டாபிக் வரும்போது அதை வந்து அதை பார்த்துட்டு போயிடலாம். அப்புறம் நம்ம படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து பொதுவாக இதுலேயும் கவர் ஆகாது. அதெல்லாம் நான் செப்பரேட்டாக இந்த 3-4 மட்டும் போட்டேன். சரியா? ஓகே, கெப்லர் லாஸ் தான் முதல் லாஸ். சரியா? கெப்லர் என்ன பண்ணாரு? கெப்லர் விதி வீடியோ பாருங்க. கோள்களின் இயக்கம் பற்றிய கெப்லர் விதி. சரியா? என்ன அப்படின்னா வந்து கோள்களை பற்றிய இயக்கத்தை பற்றி எதுவுமே தெரியல. எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா வந்து இந்த கோள்கள்லாம் வந்து வட்டமா சுற்றி வருது, இந்த வேற வேற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சாங்க. பட் இவருடைய தியரி தான் என்ன அப்படின்னா வந்து ஒரு கிளியர் பிக்சர் கொடுத்தது. இது எதுக்கு அப்படின்னா வந்து நமக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து லைக் சேட்டலைட் லான்ச்சிங்ல இந்த விஷயம் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. கெப்லர் லாஸ் பாருங்க.
Kepler's law of planetary motion. Kepler's first law. The orbits of the planets are ellipses with the sun at one focus of the ellipse. There is no object at the other focus of the planet's orbit. The semi-major axis A of an orbit is the average distance between the planet and the sun. As a planet travels in its elliptical orbit, its distance from the sun and speed vary. A planet moves most rapidly when it is nearest the sun or at perihelion. A planet moves most slowly when it is the farthest from the sun or at aphelion. Kepler's second law. The line joining the planet to the sun sweeps out equal areas. Kepler's second law. Most slowly perihelion. அதாவது என்ன அப்படின்னா எலிக்டல் அப்படின்னா என்னன்னா என்ன நீள்வட்ட பாதையில சரியா அப்போ போது என்னன்னா கோள்கள் அப்படிங்கிறது ஒரு நேரம் சூரியனுக்கு மிக அருகில் இருக்கும் இன்னொரு என்ன தொலைவில் இருக்கும் பெரிகிலியன் அப்படின்னா நியர் அப்கிலியன் அப்படின்னா லாங் டிஸ்டன்ஸ் இப்படி சுற்றும் போது என்ன சொல்றாருன்னா இது பக்கத்துல வரும்போது கோள்கள் வேகமா சொல்லணும் இது இருக்கும்போது என்ன கொஞ்சம் மெதுவா அப்படிங்கறதா இந்த ஃபர்ஸ்ட் லா சிம்பிளா சொல்றோம் சரியா Planet moves more slowly when it is the farthest from the sun or at aphelion. Kepler's second law. The line joining the planet to the sun sweeps out equal areas in equal times as the planet travels around the ellipse. This is also known as the law of equal areas. Suppose a planet takes 1 day to travel from point A to B. During அப்படின்னா அது வேகமா கடந்தாலும் ஒரே தொலைவு அப்படிங்கிறது ஒண்ணு போலதான் இருக்கும் ஃபர்ஸ்ட்ல என்ன அப்படின்னா அப்கிலியன் அப்படின்னா என்ன வேகமா சுத்தம் அப்படிங்கிறது பெரிகிலியன் அப்படின்னா என்ன தூரம் சரியா இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்படி சுற்றினாலும் அந்த நேரத்தை கால்குலேட் பண்ணீங்கன்னா சம கால அளவுகளில் சம பரப்பளவு தான் நடக்கும் ஸ்லோவா சுத்துதா ஸ்லோவா ஸ்பீட் இஸ் நாட் மேட்டர் பட் என்னது அந்த இடம் அப்படிங்கிறது ஒண்ணுதான் இருக்கும் இதுவும் ஈக்குவல் தான் என்ன சாரி இதுவும் சமம் தான் இந்த இதுவும் சமம் தான் அப்படின்னு சொல்றாங்க அதான் செகண்ட் லா சரியா this day, an imaginary line from the sun to the planet will sweep out an area. The same area will be swept every day. Here, the areas A1 and A2 are equal and the time T1 and T2 are also equal. Kepler's third law. The ratio of the squares of the revolutionary periods for two planets is equal to the ratio of the cubes of their semi-major axis. T square is directly proportional to R cube. So, T square by R cube is equal to Kepler's constant. Recapitulation. Kepler's law of planetary motion. இதுல என்ன அப்படின்னா இதோட அப்ளிகேஷன் சொல்லி பாத்தீங்கன்னா எதுவுமே பெரும்பாலும் கிடையாது என்ன அப்படின்னா இந்த கோள்கள் ஏற்க பத்தின ஒரு புரிதல் கிடைச்சு சரியா இதனோட அடிப்படையில் என்னன்னா நம்ம அடுத்தது ஒரு யார் வருவா கலீலியோ அவர் தான் முதல் வேற தேதி ப்ரொபோஸ் பண்ணிருப்பாங்க இதுதான் கெப்லர் லாஸ் தான் பேஸ் அதுக்கப்புறம் தான் கோள்கள் இப்படிலாம் சுற்றி வருது அப்படிங்கிறது புரிஞ்சுது அப்படி வரணும் சரியா சூரியனை குவியமாக கொண்ட ஒவ்வொரு கோளும் நீள்வட்ட பாதை சுற்றி சரியா எக்லிப்டிக் லா சொன்னா நீள்வட்ட பாதை ரெண்டாவது என்னன்னா சரி லா முதல் விதி பரப்புலின்னு சொல்லப்படும் சரியா முதல் விதி என்ன சுற்றுப்பாதைகளின் விதி சரியா முதல் விதி சுற்றுப்பாதைகளின் விதி அழைக்கப்படும் ரெண்டாவது விதி பாத்தீங்க அப்படின்னா பரப்புகளின் ஃபர்ஸ்ட் பரப்புகளின் விதி இல்ல உங்களுக்கு கொஞ்சம் தமிழ்ல கொஞ்சம் ரெண்டே வந்துருச்சு சுற்றுப்பாதை விதி பரப்புகளின் விதி சுற்றுக்காலங்களின் விதி சரியா இதுதான் ரெண்டே வந்துருக்கு கணக்கு சரியா முதலா என்ன அப்படின்னா கோள்கள் சூரியனை ஒரு குவியமாக நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது ரெண்டாவது என்ன அப்படின்னா
சூரியனையும் கோளினை இணைக்கும் கோடு சம கால அளவில் சம பரப்பளவுகளே கிடைக்கும். சரியா? மூணாவது என்ன அப்படின்னா வந்து சூரியனை சுற்றும் கோளி சுற்றுக்காலத்தின் இருமடியும் சூரியனுக்கு கோளிற்கும் இடையுள்ள இது வந்து 2 பிளானட் இருக்கு இல்லையா, அதை கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. இதுக்கும் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறதான். இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா கொடுத்துருக்கு, தமிழ்ல வந்து பிடிச்சிருக்கு. ஓகே, அடுத்து வந்து லா ஆஃப் மோஷன், இயக்க விதிகள். நியூட்டன் லா தெரியுமா உங்களுக்கு? எல்லாரும் சொல்லுவாங்க, எதுக்கு என்ன லா அதிகமா சொல்லுவாங்க? ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு, அதான் சொல்லுவோம். ஸோ அதான். பட் இது நமக்கு எங்க தேவைப்படுது? இந்த லாஸ்ட் நம்ம தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்? இந்த லாஸ்ட் தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்? இந்த லாஸ்ட் தெரியலாம், அந்த லாஸ்ட் இருக்க தான் செய்யுது. தெரிஞ்சா அந்த லாஸ்ட் இது இருக்கிற மூலமா சில நேரம் என்ன நமக்கு வந்து அறிவியல் ரீதியில வந்து என்ன அப்படின்னா வந்து சில விஷயங்கள் நம்ம பண்றதுக்கு வந்து உதவியா புரியலாம் அப்படிங்கிறதான். அதாவது என்ன அப்படின்னா எந்த ஒரு பொருளும் வந்து புறவிசை ஒன்று செயல்படாத வரை என்ன அது அதே நிலையிலே இருக்க முற்படும் அப்படிங்கிறதா என்ன அப்படின்னா முதல் விதி. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இப்ப நீங்க டிவி பார்த்துட்டு இருக்கீங்க, சரியா? எவ்வளவு நேரம் நீங்க டிவி பார்ப்பீங்க? இல்ல ஒரு மொபைல் பார்த்துட்டு இருக்கீங்க, எவ்வளவு நேரம் நீங்க மொபைல் பார்த்துட்டு இருப்பீங்க? எது வரைக்கும் நீங்க மொபைல் பார்ப்பீங்க? புரியல? தூக்கம் வர்ற வரைக்கும். சோ முதல் இயக்கம் அப்படிங்கிறது எது? நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அப்ப என்ன அப்படின்னா வந்து அடுத்து ஒரு வேலை வர்ற வரைக்கும் நீங்க அதே இதுல இருக்கிறீங்க இல்லையா, அததான் வந்து மென்ஷன் பண்ணுது. எந்த ஒரு புறவிசையும் செயல்படாத வரை நீங்க அதே இதுல. இப்ப என்ன அப்படின்னா வந்து சப்போஸ் நீங்க டிவி பார்த்துட்டு இருக்கீங்க, சரியா? நீங்க இன்ட்ரெஸ்டா பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனா வந்து என்ன அப்படின்னா வந்து வீட்டுல போய் கடைக்கு போயிட்டு சொல்லிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? நமக்கு வந்து கடைக்கு போடணும் இருக்குமா இல்ல டிவி பார்க்கணும் இருக்குமா? இல்ல இன்ட்ரெஸ்டா பார்த்துட்டு இருக்கீங்க, அப்ப சொன்னாங்கன்னா டிவி பார்த்துட்டு கடைக்கு. ஓகே, டிவி இன்ட்ரெஸ்டா டிவி பார்த்துட்டு இருக்கீங்க, திடீர்னு கடைக்கு போக சொல்றாங்க, நீங்க உடனே எழுந்து போவீங்களா? லேட் ஆகி போவீங்க இல்லையா? அதான் வந்து இதோடைய ஃபர்ஸ்ட் லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. எந்த ஒரு பொருளும் ஒரு இயக்க நிலையிலோ அல்லது ஓய்வு நிலையில இருக்கும்போது அதே நிலையில இருக்க முற்படும். எது வரைக்கும் அப்படின்னா வந்து an external force applying to it, ஒரு இன்னொரு விசை வந்து இது பண்ணாத வரைக்கும். ரெண்டாவது விதி என்ன அப்படின்னா வந்து acceleration produces when a force act on mass, the greater the mass for object being accelerated, the greater amount of the force needed to accelerate the object. ரெண்டாவது விதி தமிழ்ல என்ன அப்படின்னா வந்து பொருளின் உந்த மாறுபாட்டு வீதம் அதன் மீது செயல்படுத்தப்படும் விசைக்கு நேர்த்தகவில் இருப்பதோடு விசையின் திசையில எந்த திசையை நோக்கி நம்ம செலுத்துறோமோ அந்த திசைக்கு அடிப்படையில அதுல தான் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து இந்த பொருளினுடைய இயக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லுது. அந்த வீடியோ பாருங்க. வீடியோ பார்த்தீங்கன்னா 3 நாமம் உங்களுக்கு புரிஞ்சுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நிலைமம் அப்படிங்கிறது என்ன தெரிஞ்சுக்கணும், சரியா? நிலைமம் அப்படின்னா என்ன? To understand inertia, we need to look at Newton's first law of motion again. Here it is. In simple words, this means that objects tend to keep on doing what they are doing. It is the natural tendency of every object to resist change in their state of motion. If they are at rest, they would prefer staying at rest, and if they are moving at a constant velocity, they would want to continue doing so. This tendency of objects is called nothing but inertia. It's the natural tendency of an object to resist change in its state of motion. Yes, you already knew what inertia is. And yes, Newton's first law of motion is also called the law of inertia. Do you think all objects have the same inertia? All objects resist changes to their state of motion, right? So all should have the same inertia, correct? Well, not really. Because inertia tells us how strong an object's tendency is to resist change in its state of motion. Think of it like this. There's a tiny brick kept on a table next to a relatively larger and a heavier brick. Which one do you think would be easier to push?
Without doubt, the tiny brick, correct? Yes, but why is that? It's because the heavier brick's tendency to resist change in motion is more. The heavier the object, the more is its tendency to resist the change in motion. The more mass an object has, greater will be its inertia. So if we apply equal force to both these bricks, the tiny brick will move further as compared to the larger brick. The heavier brick has more inertia. How can we relate inertia and mass? Inertia is the tendency of an object to resist changes to its state of motion, and the mass of an object is the measure of its inertia. In the next part of this video, we will understand this relation with a few interesting examples. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் வந்து நிலைமம்னா என்ன அது எப்படி இருக்குன்னு சொன்னாங்க அந்த வீடியோவில். Imagine you're sitting on a recliner chair watching your favorite movie on a lazy Sunday. And your mom calls out your name and asks you to run some errands. You can imagine how difficult it would be for you to get up and do the work. Imagine you're practicing for your 100 meters race on this track. And somebody asks you to stop immediately within a second. Will you be able to do it? What if you're suddenly asked to turn towards the right? Will you be able to turn immediately? The answer to both the questions would be a no. You can stop, yes, but gradually. You can also turn, but not sharply. And guess what? It's the same story with every object. Every object will continue to do what it's doing. சிம்பிள் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண நினைக்கிறேன். என்ன அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க, பிரேக் போட்டால் பஸ் நிற்குது, ஆனால் நீங்கள் நிற்கிறீங்களா? நம்ம எப்படி போகிறோம்? முன்னாடி பெண்டாக வரோம், சரியா? ஸோ அதுதான் என்னன்னா நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா. சிம்பிள். நியூட்டன் செகண்ட் லா அப்படிங்கிறதுனா அந்த ஃபோர்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, அந்த ஃபோர்ஸ் கொடுக்கறத பொறுத்து என்ன அப்படினா வந்து அதோட மாஸ் அந்த ஏக்கம் அப்படிங்கிறது what happens when two objects interact with each other? What happens when you place an object on the table? The object exerts a force on the table and the subject exerts an upward force on the object. There are two forces that result from this interaction: a force on the table and a force on the object. The magnitudes of the two forces are the same, but the directions are opposite. These forces are called as action and reaction forces. The force exerted by the object on the table was an action force, and the force exerted by the table on the object is the reaction force. What we saw here is nothing but a display of the Newton's third law of motion. Every action has an equal and opposite reaction. That's how simple the third law is. Every action has an equal and opposite reaction. It means that when two objects interact, there is a force on each object. The magnitude of force on the first object equals the magnitude of force on the second one. And what about the direction? The direction of force on the first object is opposite to the direction of force on the second one. Let's talk about more examples. While a frog is swimming, it pushes the water back and the water pushes its body forward. Now let me ask you a question. Say a bird is flying upwards. Will the Newton's third law apply here? Sometimes the third law is not so obvious. You'd probably say that the bird is the only object here and there's no second object. But that's not correct. The wings of the bird push the air downwards and the air pushes the bird upwards. Action and reaction forces make it possible for birds to fly. We take one last example to understand. பேட்ல வந்து ஏன் நியூட்டன் தேர்ட் லா அப்ளை ஆகல? And the air pushes the bird upwards. Action.
The magnitude of force on the first object equals the magnitude of force on the second one. And what about the direction? That motion was clear, you wouldn't really be surprised with this. The second law of motion says that the force is the product of the object's mass and acceleration. Or the acceleration of the object is equal to the force over its mass. What does this tell us? Yes, if the mass is more, then the acceleration will be less. In this example, the mass of the gun is much more than that of the bullet. Hence, the acceleration of the rifle is lesser than that of the bullet. Satellite launching. If you're in a boat and step out of it onto the land, there are two forces involved. You pushing the boat behind and the boat pushing you forward. அடுத்து இந்த கிச்சாஃப் லா இதெல்லாம் வந்து ஜஸ்ட் வந்து இதுக்கு அப்ளிகேஷன்லாம் கிடையாது, ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக நான் இதை வந்து இது பண்ண சரியா. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அந்த இதுக்குள்ள வரக்கூடியது இதுல இருந்து தான் பெரும்பாலும் கேள்வி அப்படிங்கிறது எப்போ ரேராக தான் வரும். இதுக்கு அடுத்து நமக்கு பிசிக்ஸை பொறுத்தவரைக்கும் இந்த அப்ளிகேஷன் வரும். தென் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இருக்கு இல்லையா, அதுல வந்து ஆசிட் பேஸ் தொடர்பாக ஒரு லாஸ் இருக்கும், அந்த மாதிரி விஷயம் வரும். அதாவது வந்து ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையே வந்து எப்படி வந்து இந்த மின்னோட்டம் அப்படிங்கிறது செயல்படுது அப்படிங்கிற விளக்கூடியதான் என்ன அப்படின்னா வந்து இந்த கூலும் லா அப்படிங்கக்கூடியது. அதுக்கப்புறம் ஓம் லாஸ் அப்படிங்கிறது அதனுடைய வெப்பநிலை அப்படிங்கிறது என்ன மாறவே மாறாது, ஸ்டாட்டிக்கா இருக்கும். அதுல வந்து எப்படி இந்த மின்னோட்டம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அந்த ஓம் லா அப்படிங்கிறது சரியா. அப்புறம் கிர்ச்சாஃப் விதி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வந்து இதுவும் வந்து எலக்ட்ரானிக்ஸ் பத்தி தான், ஜஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும், இதெல்லாம் இது பண்றதுக்கு வந்து டிஃபிகல்ட். போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து இப்போ ஒரு லைட் இருக்கு இல்லையா, ஒரு லைட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு உலோகத்தின் மீது விழும்போது என்ன ஆகும், போட்டோ எலக்ட்ரிக் யார் கண்டுபிடிச்சா, போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் யார் கண்டுபிடிச்சா, ஐன்ஸ்டீன். போட்டோ எலக்ட்ரிக் ஐன்ஸ்டீன் என்ன அப்படின்னா வந்து இப்போ சிம்பிளா எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா வந்து வீடியோ அதாவது என்ன அப்படின்னா வந்து இதுக்கு ஒரு மீன்ஸ் இப்போ வந்து நீங்க வந்து இப்போ இந்த இடத்துல சன்ரைஸ் வரும்போது ஏதாவது ஒரு பொருள் மாதிரி ஏதாவது திரள் மாதிரி போதா, இங்க இந்த இடத்துல போகல, பட் வேற ஏதாவது ஒரு இடத்துல பட்டு வரும்போது நீங்க கண்ணாடி வழியா வரும்போது பாத்திருக்கீங்க இல்லையா, கண்ணாடி வழியா வருது இல்லையா, கண்ணாடி வழியா வரும்போது சின்ன சின்ன அந்த இது மாதிரி வரும் இல்லையா, அதுதான் என்ன அப்படின்னா அந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் சரிங்களா. இந்த போட்டோ எலக்ட்ரிக்கோட பயன்பாடு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து இமேஜ் கேப்சர் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு வந்து பயன்படும். அதுக்கப்புறம் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ல வந்து இதை வந்து யூஸ் பண்ணிடுவாங்க சரியா. அதுக்கப்புறம் சீபெக் எஃபெக்ட். சீபெக் எஃபெக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து சரி பெல்டியர் விளைவு. பெல்டியர் எஃபெக்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து ரெண்டு மெட்டல் ரெண்டு உலோகம் இருந்துச்சுன்னா அதுல வந்து எப்படி வந்து மின்சுட்டம் பாயும் போது அந்த ஹீட் அப்படிங்கிறது எப்படி வந்து அப்சர்வ் பண்ணப்படுது அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்றதா என்ன அப்படின்னா அந்த பெல்டியர் எஃபெக்ட் அப்படிங்கிறது. தென் சீபெக் விளைவு. இதுல வந்து என்ன அப்படின்னா வந்து ஹீட் எனர்ஜி வந்து எப்படி வந்து எலக்ட்ரிக் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது, குறிப்பா வந்து ரெண்டு உலோக கம்பியில் அடிப்படையாக வச்சு அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றதா என்ன சீபெக் விளைவு. இதெல்லாம் ஜஸ்ட் நீங்க மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை சரியா. சயின்ஸ் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். அடுத்து தாம்சன் விளைவு. தாம்சன் விளைவு அப்படின்னா சேம் மெட்டலு, ஆனா அதனுடைய ரெண்டு பகுதிகளில் வந்து வெவ்வேறு நிலையான வெப்பநிலை இருக்கும்போது எப்படி வந்து மின்னோட்டம் பாயும் போது என்ன ஆகும் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றதா என்ன அப்படின்னா தாம்சன் எஃபெக்ட் சரியா. அப்புறம் சார்லஸ் எஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து மாறா அழுத்தத்தில் கொடுக்கப்பட்ட நிறை கொண்ட ஒரு பருமன், இது உங்களுக்கு அந்த வாயு இருக்கு இல்லையா, அந்த வாயுக்களுடைய தன்மை எக்ஸ்பிளைன் பண்றது அந்த சார்லஸ் லா அண்ட் என்னது இந்த பாயில்ஸ் லா. ரெண்டுமே என்னன்னா ஹீட் அப்படிங்கிறது சேமா இருக்கும், ஆனா வந்து என்ன அப்படின்னா அதுல வந்து அந்த வாயுவோட தன்மை வந்து எப்படி மாறுபாடு அடையுது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றது என்ன
இந்த சார்லஸ் அண்ட் பாயில். இதோட அப்ளிகேஷன் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. டிண்டல் எஃபெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. ஒரு ஒளியை சிதறடிக்கும் போது அது எப்படி வந்து சிதறடைஞ்சு போகுது அப்படிங்கிறதான். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா 2 சோதனை பண்ணுவாங்க. ஒரு பீக்கர் விடுவாங்க, தண்ணி விடுவாங்க, அதுல ஒரு உலோக கரைசல் இருக்கும். அதுல விடும்போது லைட் ஒரு மாதிரி ஸ்கேட்டரிங் ஆகும். இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட்ல விடும்போது லைட் வந்து இன்னொரு மாதிரி ஸ்கேட்டரிங் ஆகும். அப்படிங்கிற எக்ஸ்பெரிமெண்ட் தான் என்ன இந்த டிண்டல் விளைவு. சரியா? மீன்ஸ் இதுல என்னன்னா இந்த ராலே வேவ்ஸ் அப்படின்னு ஒன்று. சரி, ராலே வேவ்ஸ் அப்படின்னா என்னன்னா ஏன் வந்து இந்த வானம் நீளமா தோன்றுது அப்படிங்கிற எக்ஸ்பெரிமெண்ட் தான் இந்த ராலே வேவ்ஸ். அதோட தொடர்ச்சி தான் வந்து என்ன அப்படின்னா இந்த டிண்டல் வேவ். அப்ப ராமன் எஃபெக்ட்னா என்ன? ஸ்கேட்டரிங், ஒளி வந்து எப்படி வந்து என்னது சிதறடைகிறது அப்படிங்கிறத இது பண்றதா என்ன அப்படின்னா ராமன் எஃபெக்ட். ஸோ இதுக்கு தான் வந்து என்னன்னா இது. அதுக்கப்புறம் என்னன்னா இதுல இந்த 3 வரி கொடுத்துருக்காங்க இல்லையா, பிரைமரி செகண்டரி, அதை ஜஸ்ட் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ராமன் எஃபெக்ட். ஏன்னா ராமனை பொறுத்த வரைக்கும் என்ன, நம்ம தமிழ்நாட்டுக்காரரு. ஸோ அதனால வந்து கேள்வி கேட்பதற்கான வாய்ப்பு அதிகம். ராமனுடைய பற்றி தான் நம்ம என்ன கொண்டாடுறோம், சசி ராமன் என்ன கொண்டாடுறோம், தேசிய அறிவியல் தினம். சரியா? பிப்ரவரி 28. சரியா? குரூப் 2. தென் ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் அப்படின்னா என்ன? ஒரு பொருள் வந்து தண்ணியில இருக்கும்போது என்னன்னா அதனால வெளியேற்ற அந்த எடை அளவுக்கு ஈக்குவலான தண்ணியோட அளவு என்ன வெளியேற்றப்படும் அப்படிங்கறத என்னன்னா ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல். சரியா? It says when a body is particularly or totally immersed in a flood, it experiences an upward thrust equal to the weight of the flood displaced by the. அதாவது வந்து இப்போ ஒரு டப்பா இருக்கு அப்படின்னா அந்த டப்பாவுக்குள்ள வந்து தண்ணி ஃபுல்லா இருக்கு. நான் ஒரு 5 கிலோ மதிப்புள்ள ஒரு பொருள் உள்ள போடுறேன் அப்படின்னா இந்த பொருளுக்கு ஈக்குவலான அளவு தண்ணி என்ன வெளியேறும் அப்படிங்கிற சொல்லப்படக்கூடியதான் என்ன அப்படின்னா வந்து இந்த ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல். இது எங்க பயன்படும் உங்களுக்கு? சப்மரின் இருக்கு இல்லையா? சப்மரின் அப்படின்னா என்னது? நீர்மூழ்கி கப்பல். இந்த நீர்மூழ்கி கப்பல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதாக சொல்லும். இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து தண்ணியை சேர்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து அதுல ஸ்பேஸ் வச்சிருப்பாங்க, கப்பல் மூழ்கிடும். சரியா? அதுக்கப்புறம் என்னன்னா அதுல இருந்து தண்ணியை வெளியேற்றிட்டாங்க அப்படின்னா கப்பல் மேல வந்துடும். சரியா? தண்ணியோட வெயிட் அப்படிங்கிறது ஈக்குவலா இருக்கும். அதுக்கு அவங்க ஒரு ரேஷியோ ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அது இருக்கும். சரியா? நீ ஒரு கேள்வி கேட்டாங்க, என்ன கேட்கலாம் அப்படின்னா வந்து நீர்மூழ்கி கப்பல் எவ்வாறு செயல்படுது அப்படின்னா இந்த ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் தான் செயல்படுது அப்படிங்கிற எழுதிட்டீங்கன்னா முடிஞ்சு, ஒரே பாயிண்ட் முடிஞ்சது. அப்புறம் பாஸ்கல்லா. பாஸ்கல்லா அப்படிங்கிறது என்னன்னா ஒரு இடத்துல கொடுக்கக்கூடிய அழுத்தம் அப்படிங்கிறது சம அந்த அந்த அழுத்தம் அப்படிங்கிறது திரவத்தினுடைய எல்லா பகுதிகளுக்கும் என்ன சமமா போகும் அப்படிங்கிறதா என்னன்னா பாஸ்கல்லா. இந்த பாஸ்கல்லா எங்க அப்ளிகபிள் ஆகுது? குறிப்பா ஹைட்ராலிக் பிரேக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே உங்களுக்கு எதுல அப்படின்னா வந்து இந்த பாஸ்கல் லாவை அடிப்படையாக வச்சு சில அப்ளிகேஷன் ஆஃப் பாஸ்கல் ஹைட்ராலிக் பிரேக்ஸ் அண்ட் ஜேசிபி ஒர்க் பண்ணுது இல்லையா, இதெல்லாம் என்னன்னா ஹைட்ராலிக்ஸ். ஒரு பக்கத்துல ப்ரெஷர் கொடுத்தாலும் என்ன எல்லா பக்கத்துலயும் ஈக்குவலா வந்து ப்ரெஷர் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படிங்கிறதா இந்த பாஸ்கல் லா. இந்த வீடியோ ஜஸ்ட் பாருங்க. சரியா? பாஸ்கல் லா ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் இருக்கு, பாஸ்கல் லா இருக்கு. Say you have a beaker filled with water and you put your index finger inside it. You'll observe that the water level rises slightly. You put in 2 fingers, the water level rises a bit more. And now when you put in your hand up to the wrist level, you'll see that the water level increases significantly. The ancient Greek mathematician Archimedes observed something similar when he got into a bathtub. When he got in, he realized that the level of water went up. In both the cases, you notice that the water is displaced by the object that goes in. Keep this thought in mind. We'll come back to it soon. In our previous videos, we've seen that when an object is placed in or on the fluid exerts a buoyant force on it which acts upwards. The Archimedes Principle goes just one step further in saying that the buoyant force applied by the fluid is equal to the weight of the displaced fluid. We can take a simple example to understand this. Take a 5 kg solid object and suspend it by a spring balance. The balance will read 5 kilograms. Let this be the first case. For the second case, take a beaker of water which has a small opening at the top. The water in the beaker is filled right up to this point where the opening is. And we keep a small container under the opening. Now slowly lower the solid object into the water and you'll see that the reading will be lower number as compared to the previous case. Why is that?
It's because of the buoyant force acting on the object. You'd have also noticed that some water was displaced. Now in this context, we can say that the weight of this displaced water is equal to the magnitude of the buoyant force acting on the object. That's the Archimedes Principle. When an object is immersed fully or partially in a fluid, the upward force applied by the fluid on the object is the same as the weight of the fluid displaced by the object. Where is this principle applied? Can you think of examples? How do you think large steel ships float? It's simple. If the weight of water displaced by the vessel below the keel is equivalent to the vessel's weight, then everything above the keel will remain afloat. That's because the water too applies an upward buoyant force on the ship, which is same as the weight of the water displaced by it. There's just one important concept left in this section, and that's relative density, which we will cover in the next lesson. ஓகே, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அப்படின்னா வந்து வெள்ளிக்கிழமை உங்களுக்கு எப்பவுமே வந்து டெஸ்ட் வந்து நீங்கள் வந்து எப்போ வேணாலும் எழுதிக்கலாம் சரிங்களா. வீக் டேஸில் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். வீக் டேஸ் கிளாஸ்க்கு சரியா. வீக் டேஸ் உள்ளவங்களுக்கு உங்களுக்கு வியாழக்கிழமை வந்து எப்போதுமே மார்னிங் 10 to 1 கிளாஸு, வெள்ளிக்கிழமை 10 to 1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து டிஸ்கஷன். இப்போ நான் ஒன்றா டெஸ்ட் வச்சுக்கோங்களேன், அதுக்கான டிஸ்கஷன் அப்படிங்கிறது அடுத்த நாள் இருக்கும் சரியா. கிளாஸு டிஸ்கஷன், கிளாஸ் டிஸ்கஷன். டெஸ்ட் வந்து நீங்கள் அன்னைக்கு வர்றீங்க இல்லையா, டெஸ்ட் அன்னைக்கு காலையில் கிளாஸ் அன்னைக்கு வந்து ஆஃப்டர்நூன் எழுதிக்கலாம், அப்படி இல்லைனா வெள்ளிக்கிழமை வந்து ஆஃப்டர்நூன் எழுதிக்கலாம், இல்லை மற்ற நாள் எழுதணும் அப்படின்னா வந்து அடுத்த வாரத்தில் வந்து ஒரு நாள் எழுதிக்கலாம் சரிங்களா. ஸோ உங்களுடைய கன்வீனியன்ட் வேறு சண்டே இருக்குதா. போஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த வாரம் ரெண்டு கிளாஸ்லாம் சேர்த்து மெட்டீரியல் வந்துடும். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி நேற்று நிறைய பேருக்கு இது கொரியர் ரிசீவ் ஆயிடுச்சு. அதில் வந்து பாதி பேர் என்னன்னா பேர் எழுதலை, மொபைல் நம்பர் எழுதலை. எப்படி பேரையும் கண்டுபிடிக்கிறது, கொரியர் அனுப்பும்போது நம்பர்லாம் எடுக்க மாட்டாங்க. அதனால கொஞ்சம் பேருக்கு வந்திருக்காது. யாருக்கெல்லாம் வரலையோ அப்டேட் பண்ணுங்க, மறுபடியும் திங்கக்கிழமை அனுப்பி வைப்போம் சரிங்களா. வீக்கெண்ட் உங்களுக்கு சனிக்கிழமை காலையில கிளாஸ், மதியம் டிஸ்கஷன் சரிங்களா. ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட், ஞாயிற்றுக்கிழமை எப்பவுமே டெஸ்ட். வீக்கெண்ட் சனிக்கிழமை ஃபுல் டே கிளாஸ் உங்களுக்கு. சனிக்கிழமை காலையில் கிளாஸ் இருக்கும், ஆஃப்டர்நூன் வந்து டிஸ்கஷன் இருக்கும். சண்டே வந்து ஃபுல் டே உங்களுக்கு என்னது சண்டே ஆஃப் டே கிளாஸ். டெஸ்ட்டு சனிக்கிழமை ஃபுல் டே கிளாஸ், ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட் வீக்கெண்டுக்கு சரியா. நீங்கள் வீக் டெஸ்ட் எழுதி கொடுத்தீங்க இல்லையா, அது லாஸ்ட் டைம் அதில் கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுச்சு. அதனால அந்த வாரம் நான் சனிக்கிழமை வச்சுட்டேன் முடியாது சரியா. ஓகே, தயவுசெய்து என்னன்னா நான் அந்த டெய்லி கொடுக்குறது இதெல்லாம் கொஞ்சம் எழுதுங்க. நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா வந்து இன்னும் கொஞ்சம் அந்த ரைட்டிங் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எக்யூப் ஆகும். ஒரு கொஷினை பார்த்த உடனே ஓகே நான் இப்படி தான் எழுத போகிறேன் அப்படிங்கிற அந்த மைண்ட் மேப் கால்குலேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கும். அதுக்காக தான் நான் டெய்லி சும்மா எழுதுறேன். நான் 30 மார்க் டெய்லி 300 மார்க் நீங்கள் எழுத போகிறது கிடையாது. இப்படி 1-2 கொடுக்கும்போது என்னன்னா நீங்கள் சும்மா யோசிச்சு எழுதும்போது எப்படி ஆன்சர் ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா கிடைக்காது. நோட்ஸ் கொடுக்க மாட்டேன்னா நீங்களா தேடுவீங்களா, நீங்கள் சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிய வரும். அதுக்காக தான் அந்த ப்ராக்டிஸ் வந்து நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நானே கீ கொடுத்துட்றேன், ஆனால் அதுவும் எழுத மாட்டேங்கிறீங்க. ஓகே, இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல புக் வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம் சரியா. மீன்ஸ் அந்த அட்மின் சோசியலிஸ்ட் அதுக்கு வந்து நீங்க எனக்கு வந்து பழைய புக்கு தான் பே பண்ணிடணும். நான் அப்டேட் எடிஷன் வந்து உங்களுக்கு நான் நோ காஸ்ட்ல தான் கொடுப்பேன் சரியா. வேணா அந்த 2 புக்கு இருக்கு வாங்கிக்குவாங்க. அட்மின் சோசியலிஸ்ட் என்கிட்ட மொத்தமே ஒரு 15 புக்கு தான் இருக்கு. இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல இல்லை. அதை அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு வந்து பிட்டாக தான் கொடுப்பேன். மொத்தமாக வேணும் அந்த புக்கு வந்து நீங்கள் அந்த காஸ்ட் மட்டும் வாங்கிக்கணும் சரியா. இது மட்டும் இங்கிலீஷ்